சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருசுவாமி திருவடிகளே சரணம். ஓம் பூலோக வைகுண்டவாசினம் அனபரத அதிஸ்ரேஷ்ட ஸ்ரீராம பூஜனம் சாக்ஷாத் ஹரிஹரபுத்திர மானுஷ்ய ரூபம் அஸ்மதாச்சாரியம் ஸ்ரீமத் லக்ஷ்மணகுரும் சரணம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீரங்கௌகாய வித்மஹே சாஸ்த்ருகாந்தாய தீமஹி தன்னோ குருः பிரச்சோதயாத். ஸ்ரீரங்கௌகாய வித்மஹே சாஸ்த்ருகாந்தாய தீமஹி தன்னோ குருः பிரச்சோதயாத். ஸ்ரீரங்கௌகாய வித்மஹே சாஸ்த்ருகாந்தாய தீமஹி தன்னோ குருः பிரச்சோதயாத். Good evening, Swami Charanam. Welcome to Ayyappan Bhavani Varigirar 156th episode. இன்னைக்கு இப்போதான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் சபரிமலை யாத்திரை செப்டம்பர் 2023 யாத்திரை ரொம்ப அமோகமாக போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கா. மோர் தென் 70 people இந்த தடவை ஐயப்பன் மலை ஏறி சுவாமி பார்த்துட்டு குரூப்பாக போயிட்டு வந்திருக்கோம். நிறைய புது பேர் வந்திருக்கா, நிறைய கன்னி சுவாமிகள் நிறைய பேர், அப்புறம் நிறைய பேர் இந்த குரூப்ல யூஸ்வலா செப்டம்பர் யாத்திரையில நிறைய லேடிஸ் போவா. அது ஒரு ஷார்ட் ட்ரிப்னால நிறைய பேர் போவா, அது நமக்கு தெரியும். பட் ஈச் டைம் எத்தனை தடவை போனாலும் ஒருத்தரோட போற எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் யூனிக் அண்ட் ஸ்பெஷல் டு ஈச் ஆஃப் தெம். அது எல்லாரும் போறதுனால எல்லாருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. The reason why one goes to Sabarimalai and the reason why one wants to see Swami is different, and the experience that Swami gives each person is also very very special and unique to that person. So அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த தடவை more than 65 to 70 people போயிருக்கா. ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு 4-5 குழந்தைகள் போயிருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஒரு 6 to 7 லேடிஸ் போயிருக்கா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறவாளும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குரூப்போட போறவாளும் இருந்திருக்கா, அண்ட் சீசன்ட் ஆஸ் யூஸ்வலா போற நம்ம ஐயப்பன்மார்கள் குரூப்ல இருக்கிறவா சீசன்ட் ஐயப்பன்மார்களும் போயிருக்கா. பட் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஊருக்கு போயிட்டு வந்தா அப்பா கிட்ட கதை கேட்போம் நாங்க, இந்த தடவை எப்படி இருந்தது, இல்ல அவளே சொல்லுவா. ஸோ தட் இஸ் சம்திங் வி லுக் ஃபார்வர்ட் டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இந்த எபிசோட் நாங்க ஹோஸ்ட் பண்றோம். ஸோ இந்த எபிசோட்ல வி வில் ஹாவ் சம் ஆஃப் த ஐயப்பன்மார்கள் who went to Sabarimalai this time. ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கலாம், இல்ல ஃபியூ டைம்ஸ் போயிருக்கிறவாளோட அனுபவங்கள், அவளோட நம்ம குரூப்ல போன அனுபவத்தோட சுவாமி அவளுக்கு எப்படி வாட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் சுவாமி கிவ் தெம் அப்படிங்கிற அனுபவம் தான் கேட்க போறோம். we have around 8 to 10 ஐயப்பன்மார்கள் with us. ஃபர்ஸ்ட் நம்ம பாலாஜி ஐயப்பா பேச கூப்பிடுறேன். பாலாஜி ஐயப்பா, நீங்க சொல்லுங்க, எத்தனை தடவை மலைக்கு போயிருக்கீங்க, அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. சுவாமி Sure. Swami Sharanam, Shri Gurubhyo Namaha. So obviously, this is my first time. So Kanni Ayyappas for sure. I will cover this in sort of 4 sequences. I'm a big fan of Dr. Venkatesh. So our sequence I follow up. So I will sort of talk about what made me go for this trip. Second the whole Virdham experience, that itself was a very interesting experience. Adukapram about the travel, and lastly some key takeaways, why this trip was so successful. I will cover it in that way. So those are the 4 points I will cover. Motivation to the trip from a young age, my experiences of Maha Guruswamy has been avara poi sevikirudhu, avaroda blessings vaangirudhu, bhajana kekkiradhu. I'm a big fan of bhajane, so avaroda bhajane na enakku romba pidikum. So that was my limited experience with the Maha Guruswamy. Ava aathla irukka and Ramar, Lakashmanar, Anjaneyar, அந்த ஒரு சீட்டை, அந்த ஒரு ஐடியல் எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரேஷன். சம்படி டோல் மீ அது தியாகராஜரோட வழிபாட்டில் வந்ததுனால எனக்கு வாத்துக்கு போனால் ஐ கெட் வெரி எக்ஸைட்டட் டு அங்கே போய் சேவிக்கிறது. ஸோ அப்படிதான் மை லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மகா குருசுவாமி. பட் ஃப்ரம் த கோவிட் டைம், when we moved to COVID, அப்போ கோவிந்த் ஐயப்பா, அங்குச்ச ஐயப்பா and வெங்கடேப்பா started this daily chanting of Sahasranamam. By luck, I was in Chennai that time, so I also started joining.
That was a very divine experience. And that whole period, you move away from me to Lokakshemam. And the transition happened for me there. Till then, it's all about I, and that ego element. இந்த சஹஸ்ரநாமம் 2 இயர்ஸ்ல எப்படின்னாக்கா, இட் ஹஸ் கம்ப்ளீட்லி ஹெல்ப்ட் அஸ் டு சேஞ்ச் அண்ட் சே எல்லாமே லோகக்ஷேமம் அப்படின்னு. ஒரு எத்தனையோ பேருக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. ஐ ரிமெம்பர் மை மதர், கிராண்ட் மதர் நாட் வெல் தட் டைம். எவ்ரிபடி கூட்டு பிரார்த்தனை தான். ஸோ ஹெல்த்துக்கு நிறைய ப்ரே பண்ணுவோம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் somebody wants a ஜாப், அதுக்கு ப்ரே பண்ணுவோம். there were examples where somebody were stuck for not getting visa, பட் லோகக்ஷேமம் எல்லாமே லோகக்ஷேமம் அப்படின்னு சொல்லி, and we've seen the பலன். I think as of today, we would have chanted possibly 40,000 times Sahasranamam or Lakshmi Ashtotaram or Ayyappan Namaskara Stotram without including all the Akandams. அதை விட்டே ஒரு 40,000 times I think we've all chanted in the last 2.5 years. And the palan is there. So அது எல்லாமே ஒரு மேக்னெட். வெங்கடாயப்பா சொல்ற மாதிரி, that is the magnet which brought me to say, okay, time has come, டெஃபினட்டா இந்த வாட்டி ட்ரிப் போகணும் அப்படின்னு. என்னோட அண்ணா he was also going, so he also was there to for me to get inspired to say, okay, அவரும் போறாரு, so I will also go. And like that, the whole journey started. So that's how I got on to getting interested and going for this Sabarimalai trip. So that was my first point. Second one, the whole Virdham experience, I think that was a complete bliss by itself. And I had a very simple routine. Every day morning, get up very early. ஆத்துல பண்ற ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பானஸ்வாடி ஆஞ்சநேயர், இட்ஸ் வெரி ஓல்ட் டெம்பிள். எவ்ரிடே மார்னிங் ஐ கோ தேர். அங்கே திருமஜனெல்லாம் சேவிச்சுட்டு அப்படியே பானஸ்வாடியில் ஐயப்பன் கோயில் இருக்கு. ஸோ அங்கே போவேன். ஐ ஸ்பெண்ட் சம் டைம் தேர். அண்ட் தேர் வர் லாட் ஆஃப் டிவைன் எக்ஸ்பீரியன்சஸ் தேர் இட் செல்ஃப். அதாவது some days I used to see Ayyappan as Hayagrivar, some days as Ramanujar, some days as Saraswati for that matter. அதே மாதிரி I will go there and there will be some problems going on at work. So நான் அங்கே பிரதட்சணம் பண்ணுறச்ச some inspiration, there will be some inspiration to say, இப்படி பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் you can solve this way. I'll come home when I'm back at work and try those. It may work, many times it has actually worked. So people say, yeah, I mean, ஐயப்பன் நேர பேசுவார் அப்படின்னு. I could experience that. ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு ப்ராப்ளம் மைண்டில் வச்சுட்டு பிரதட்சணம் பண்ணி வரத்துக்குள்ள யூ கெட் சம் சார்ட் ஆஃப் அ சொல்யூஷன். அண்ட் likewise, every day there was some new experiences that I was having during that Virdham period. I'll only quote one highlight. So வெங்கடாயப்பா கூட நான் அதை சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ஐ வென்ட் டு திருப்பதி டியூரிங் தட் விருதம் பீரியட். திருப்பதி டிக்கெட் கிடைச்சதே ஒரு அதிசயம் தான். இந்த பீரியட்ல கெட்டிங் அ டிக்கெட் டு கோ டு திருப்பதி வாஸ் இட் செல்ஃப், ஐ திங்க், காட்ஸ் கிரேஸ். And I was very clear I won't eat outside whatsoever. So first day anyway, second day onwards ஆண்டவன் ஆசிரமம்ல போய் சாப்பிடலான்னு பிளான் பண்ணேன். பட் ஆன் த டே I went, morning we packed some food and went. And evening I just left with 2 chapatis. So I told my wife, it's okay, we'll manage with 2 chapatis. பட் அன்னைக்கு ஈவினிங் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் போனபோது தேசிகர் சன்னதியில் சேவிச்சுட்டு வெளியில வச்ச திடீர்னு அந்த பட்டாச்சாரியர் இப்போ இருங்க சுவாமி நீங்க போறேன் அப்படின்ட்டு கேமி இவ்வளோ ரவா உப்புமா கையில, இதாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அன்னைக்கு தட் வாஸ் லைக், you take one step towards God, He will take 100 steps towards you. Why should I get Rava Upma that day? Because you don't want to eat outside. Perumal okay, I'll take care of you. So that was one of the experiences I will call out Vridat about. So I think there's a lot I learned about discipline and mind power and willpower. So innikume na yadu or Ayyappan marothar Vridam irukkarna, my respect towards them is at a very different level. It's like I know what they're going through and how God is there with them all through in that journey. So Virdam was like a built up to saying, okay, you're almost mentally ready to go to Sannidhanam, right? That was, I'll move to the third point around the whole trip itself. So இது எப்படின்னா, it's I think picture perfect planning தான். In a simple words, if I have to put it, picture perfect planning from the start till the end, perfect execution. ஒரு single stepல கூட I don't think we had any problem whatsoever. Starting from பஜனை, எங்கள் ஆற்றுல பஜனை நடந்தது அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சரஸ்தே அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு we all did some preparations. Everybody who was there, எல்லாரும் கொஞ்சம் we are putting haldi into one packet, somebody was putting kungamam into packet or vibhudiya packetல போடுறது, பொட்டலம் கட்டுறது, somebody was preparing nuts and dates. So everything was like, okay, there was some activities done that day. ஒரு part of the planning is done. அதே மாதிரி இருமுடிக்கு முதல் நாள் சில பேர் போனா வெங்கடாயப்பாத்துக்கு போய் they did some parts of the and
பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்னா என்ன டைம் வரணும் நோபடி இஸ் நன் ஆஃப் தெம் ஹேட் டு சே யாராவது வாங்கும் இட்ஸ் லைக் பீப்புள் ஜஸ்ட் புட் அ மெசேஜ் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு வில் பி தேர் ரைட் ஸோ எவ்ரிபடி சார்ட் ஆஃப் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் டு செல்ஃப் வாலண்டியர் அண்ட் கோ அண்ட் டூ தி கைண்ட் ஆஃப் ஒர்க் தேர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருமுடி அன்னைக்கு சூப்பர் பிளானிங் சீக்வென்ஸ் வெரி வெல் லேட் அவுட் சீக்வென்ஸ் அண்ட் யார் டோக்கன் who will come when for the irumudi time is being given to you also considering some my wife and daughter ava vandirundha and they had a 3 o'clock train so don't worry, I'll put you at 11 o'clock so that they can witness the irumudi, have lunch and then go, right? So adukku modakondu or super planning irumudi planning was excellent and irumudi day was divine bliss, right? Ella full bhajanai in the hall, ella bhajana paadinde it was like you were already there in Sabarimalai, just a matter of going there. It was a great divine experience being in the Irumudi and Kanni Ayyappa's super thanks. And he made it a point to come in spite of being a working day. Anga vandar Manigandan Ayappa, he sang bhajans and ensured that and the Guruswamy presence is there on the day of the Irumudi. So that was a great experience. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா it was again picture perfect, right? Evening போனோம் ட்ரெயின்ல ஏறினோம் ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னாக்கா tickets are all pre-planned already. You get to know what is your berth. If somebody wants a lower berth, there was no question. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உனக்கு லோவர் பர்த் வேணுமா நீங்க படுத்துக்கோங்க நான் மேலே போய்க்கிறேன் ரைட் ஸோ அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் அட் இட்ஸ் பீக் நெக்ஸ்ட் டே மார்னிங் கோட்டாயத்தில் இறங்குறது அந்த யூ கெட் இன் கோட்டாயம் பஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ தேர் ஆல்ரெடி டக்குன்னு பஸ்ல ஏறினோம் வி வென்ட் டு பிராமண சமாஜ் பார்த்தாக்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு கடைன்னு எவ்ரிபடி டுக் பாத் பிராமண சமாஜ்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அகெயின் பஸ் கேட்ச் த பஸ் கோ டு எருமலி எருமலியில போனாக்கா இறங்கி வரதுதான் தெரியும் பார்த்தாக்கா அங்க லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சிப்ஸ் பொட்லாம் ரெடி எல்லாரும் உட்காந்தோம் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் அவர் ஃபுட் தேர் நோபடி ஹேட் அன் எலிமெண்ட் ஆஃப் லெஃப்ட் ரைட் ஒன்றும் பார்க்கணுங்கிறது இல்லை எவ்ரி திங் இஸ் தேர் ஃபார் யூ பிஃபோர் ஹேண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் டெடிக்கேட்டட் கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ் 73 members is a big crowd. So again Sambu Anna managed to get a dedicated bus for us. So we had our own bus to travel to Pamba. பம்பால போனேன்னாக்கா பார்த்தீங்கன்னா ஈவன் பிஃபோர் யூ நோ யாரெல்லாம் டோலி கேட்டிருக்காலோ டோலி அரேஞ்ச்ட் யூ ஜஸ்ட் நீங்கெல்லாம் டோலியில போய்கோ மற்றவெல்லாம் மலை ஏறி வாங்கோ அப்படிங்கிறது சூப்பர் பிக்சர் பர்ஃபெக்ட் பிளானிங் அதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி போனோம் சன்னிதானத்தில் வி ஹேட் இனஃப் டைம் டு சன்னிதானத்தை நல்லா சேவிச்சோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கன்னி ஐயப்பாஸ் வெரி கிளியர்லி கிவன் இருமுடி பைய நீங்களா இறக்கக்கூடாது அதே மாதிரி மேலே போனோன்னே டோன்ட் கெட் லாஸ்ட் எனிவேர் சீனியர் ஐயப்பாஸோட போங்கோ அப்படின்னு ஸோ ஐ ரிமெம்பர் ஈஸ்வர் ஐயப்பா வாஸ் தேர் நாங்கள் மீ அண்ட் மை பிரதர் வி ஜஸ்ட் ஜாயின்ட் அலாங் வித் ஈஸ்வர் ஐயப்பா அப்படியே வி வர் டோல்ட் வேர் டு கோ போனாக்கா ஆல்ரெடி ரூம்ஸ் ஆர் புக்ட் ஸோ ரூம்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் ahead of time. All we had to do is go there. Guruswamy takes the irmudi, then we all can settle down and take some rest in the rooms. Saindram again we were lucky enough to get one more darshan of Ayyappan. So in good darshan again second time and next day Karthala பார்த்தீங்கன்னாக்கா நெய் அபிஷேகம் well planned clear instructions given go there at 5 o'clock 5 மணிக்கு போனீங்கன்னா நெய் அபிஷேகம் சேவிக்கலாம் நெய் அபிஷேகம் சேவிச்சோம் ஃபென்டாஸ்டிக் தர்ஷன் பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த டைத்தில் அண்ட் திருப்பியும் ரூமுக்கு வந்தோம் ஆல் கன்னி ஐயப்பாஸ் வி ஆல் வென்ட் டு மஞ்சமாதா கோயிலில் போய் அங்கேயும் குருசாமிகள்லாம் ஐஷன் பண்ணா வி ஆல் அங்கேயும் நல்லா சேவிச்சுட்டு ரூமுக்கு வந்தது தான் தெரியும் சம்ச்சுவஸ் ஃபீஸ்ட்ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் தேங்க்ஸ் டு சிவகாமி ஆச்சி சம்ச்சுவஸ் ஃபீஸ்ட்ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த ரைட் வேர்ட் ப்ரீ பிளான்டு ஸோ இட்லி கேசரி பொங்கல் சாம்பார் சட்னி எல்லாமே ஐ மீன் இட்ஸ் லைக் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அதை சாப்பிட்டோம் தென் again very clearly instructed all of you plan your descent கடகடான்னு கீழே இறங்கணும்னா all of us managed to come down on time திருப்பி the reverse journey started dedicated bus to take us back to எரிமேலியிலேயும் திருப்பி பஸ் ஏறினோம் பிராமண சமாஜுக்கு வந்தோம் கல்யாண சாப்பாடு literally we all had I think கல்யாண சாப்பாடு that day as if we have said it's like we have என்ன சொல்றது அதாவது cannot express about the food that we had there fantastic and again thanks to all the organizers right evening திருப்பி ட்ரெயின் ஏறினோம் ட்ரெயின்ல ஒரு நல்ல we had heavy tiffin and then next day morning back in Chennai so not a single step there was even an element of problem or a confusion whatsoever
which itself is a great experience for me. In fact, now after coming back, somebody in my office who are regular goers, they asked me about the experience and they were like, "Ivlo smooth போயிட்டு வந்தியா நீ?" அப்படின்னு. So that was the time I realized how others may be facing difficulties, but in this group, I think that problem was not there. So while இதெல்லாம் வந்து அந்த ட்ரிப்பை பத்தி சொன்னேன், but let me explain why it is so successful, this planning, and why was it that I think it was so successfully executed. So starting definitely on the Guruswamy blessings, because all through on the everybody has imbibed Guruswamy's principles, and I learned a lot actually. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன், அதாவது குருசாமி இஸ் எபிட்டோம் ஆஃப் பர்ஃபெக்ஷன். அது வந்து ஐ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். நம்ம நம்ம ஆத்துல வந்து when we were preparing பஜனை முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் given to us is 90 பேக்கெட்ஸ் இருக்கு, ஒரு மெஷர் ஸ்பூன், we were given a measurement spoon. இந்த ஸ்பூன்ல 2.5 ஸ்பூன்ஸ் இந்த கவர்ல நீங்க போடுங்க, then it 90s will correctly, the 90 will get filled up. அந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன் பிளான், பட் தட் இஸ் வாட் இட் இஸ். அதே மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ், வி ஹேவ் 90 ரப்பர் பேண்ட்ஸ், டோன்ட் வேஸ்ட் ஈவன் ஒன். ஸோ தட் சார்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் கேன் டீச் அஸ். இட் இஸ் இம்பைப்ட். சரஸ்வதி ஐயப்பா சொன்னா சரி, வெங்கட ஐயப்பா சொன்னா, வி ஆர் ஆல் லேர்னிங் தட் தேவ் ஆல் இம்பைப்ட். அதே மாதிரி when I was packing, நான் வந்து சத்யா ஐயப்பா பக்கத்தில் உட்காந்துருந்தேன். நான் அவர் வந்து பேக் பண்ணுறதை பார்த்தா ஐ வாஸ் ரியலி பர்ப்ளெக்ஸ்ட். லைக் நீங்கள் எப்படி இவ்வளோ டைட்டாக பேக் பண்ணுறீங்க அப்படின்னு குருசாமி சொல்லி கொடுத்தாரு. இவ்வளோ டைட்டாக பேக் பண்ணணும், அப்போதான் வந்து அந்த இருமுடி தலையில் வச்சாக்கா உழாது. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தட் இன் தேர் பிளட், அந்த பர்ஃபெக்ஷன் ஹேஸ் கம் ஃப்ரம் குருசாமி. ஐ லேர்ன்ட் அ லாட் அபவுட் தட் ஆஸ் வெல். அதே மாதிரி ஐயப்பனோட பிளெஸிங்ஸ், அது இல்லாமல் வந்து ஐ டோன்ட் திங்க் வி வுட் ஹவ் பீன் ஏபிள் டு டூ ஆல் ஆஃப் திஸ் ஆன் டைம். செகண்ட் வந்து நம்ம 3 குருசுவாமிமார்கள். அங்குச்ச ஐயப்பாவோட பிளானிங் எக்ஸலண்ட். அதே மாதிரி அவர் வந்து ஒரு மிரட்டினாலும் நல்லா பயந்து போடும். அரை மணி நேரத்தில் ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னா the whole group will get ready come what may, because that is the respect and fear, I think he, and the kind of trust we all build with him. வெங்கட் ஐயப்பா வந்து இஸ் த the calm picture அப்படிங்கிறது நான் அவர் தான் பார்ப்பேன் எப்பவுமே. பிகாஸ் the way this trip works is மலை ஏறச்ச அங்குச்ச ஐயப்பா goes first, கோவிந்த ஐயப்பா goes somewhere in the middle, லாஸ்டா வருது வெங்கட் ஐயப்பா. ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் பிளானிங். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் இம்பைப் பிளானிங். வெங்கட் ஐயப்பா மேல வந்தாச்சு அப்படின்னா எவ்ரிபடி ஹேஸ் ரீச் த டாப், ரைட்? ஸோ தட் கைண்ட் ஆஃப் பிளானிங் ஐ டோன்ட் திங்க் கேன் பி பாசிபிள். அதே மாதிரி நம்ம கோவிந்த ஐயப்பா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணணும்னா அவர் தான். ஒரே கலாட்டா காமெடி பண்ணுறதோ, எல்லாரையும் வந்து ஓட்டுறது. ஸோ யூ டோன்ட் ஃபீல் அஸ் இஃப் இது ஏதோ ஒரு பில்கிரிமேஜ் மாதிரியே இருக்காது. ஒரு ஃபேமிலி, தட் ஃபேமிலி இஸ் கோயிங் ஃபார் அ பிக்னிக். அப்படிதான் வந்து கோவிந்த ஐயப்பா பிரிங்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ திங் டு த டேபிள். இவ 3 பேர் மட்டும் சொல்லி முடிக்க முடியாது. ஸோ த சப்போர்ட் சிஸ்டம் பத்தி வி ஹேவ் டு டாக். எங்க அப்பா கூட அன்னைக்கு ஹி சம்மரைஸ்ட் இட் டியூரிங் தி when we were all getting the prasadam. பட் ஒருத்தர் பத்தி ஒரு ஜஸ்ட் ஒன் குவிக்ல சொல்லி ஆகணும். ஏன்னா தட் சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா டெஃபினட்டா ஒன்றும் பாசிபிள் இல்லை. அதுல வந்து சாம்புவன்னா ஐ திங்க் டிக்கெட் புக்கிங் த டே தே ஓப்பன் த ட்ரெயின் டிக்கெட், சாம்புவன்னா போய் கடகடன்னு வாங்கின்னு வந்துருவோம் டிக்கெட். ஹவு ஹி மேனேஜஸ் ஒன்லி ஹி நோஸ். அதே மாதிரி கேரளா பஸ், ஒரு டெடிகேட்டட் பஸ் நமக்கு வருது, எப்படி மேனேஜ் பண்றாரோ ஒன்லி ஹி நோஸ் தட். பட் அவர் இல்லைன்னா கண்டிப்பா அது நாட் பாசிபிள். அதே மாதிரி பாலாஜி ஐயப்பா பத்தி சொல்லி ஆகணும். அவர் மாதிரி ரூம் புக்கிங் பார்த்து ரூம் புக் பண்ணுவார். ஓகே, நீங்க 8 பேர் இருக்கலாம், இந்த ரூம் எடுத்துக்கோங்க, பாய் வந்துதோ திடீர் உங்களுக்கு எல்லாம் பாய் வந்துதா, கார்த்தால 4:30 மணிக்கு வெந்நீர் சொல்லிட்டேன் வந்துடும் ரூமுக்கு. அந்த மாதிரி பிளானிங் வந்து அவரால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி கிளம்புற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரோ ஏதோ சாமான்லாம் விட்டுடுவான், அவர் எல்லாத்தையும் தூக்கின்னு வைப்பான். விட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க உங்க சாமான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கேர் வந்து அவரால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அகெயின், அவர் வந்து எங்களை மாதிரி கன்னி ஐயப்பாவை நன்னா டீச் பண்ணார் ஹவு வி ஹேவ் டு டூ த ட்ரிப். நடுவில் கூட நானும் அவரெல்லாம் வி ஹேட் சம் நைஸ் லைட் மூமெண்ட்ஸ். பட் அவரோட மென்டரிங் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் லைக் அஸ். பிகாஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவரால் நான் கற்றுண்டேன் இன்னைக்கு. குருசாமியை சுற்றி இருக்கிற சில பேர்ல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி ஐயப்பா, சஞ்சய் ஐயப்பா அகேன், அவர் வந்து ஹீ இஸ் ஆல்சோ ஆல்வேஸ் தேர். ஏன்னா நம்ம எப்போ வந்து குருசாமி என்ன கேட்பார்னு தெரியாது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சஞ்சய் ஐயப்பா இருப்பார், இல்லை நம்ம சத்யா ஐயப்பா இருப்பார், இல்லை குரு தண்டபாணி ஐயப்பா இருப்பார். எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருப்பா. they'll make sure they help each other and get the things done. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருமுடி பையெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு வாலண்டியர்ங்கிறதுக்கு முன்னாடி சிவா ஐயப்பா வாஸ் தேர் அஹெட். ஐ எம் தேர் டு டேக் கேர். ஒரு 7 பேர் வாங்கோ, இருமுடிலாம் நம்ம மேனேஜ் பண்ணலாம். இட் பிகம்ஸ் அ ஸ்மால் சப் குரூப், ரைட்? ஸோ everybody just volunteers by themselves and they do this.
அதே மாதிரி மணிகண்டன் ஐயப்பா ஆரம்பத்திலும் சரி இருமுடியிலும் சரி வந்து நமக்கு பஜனை பாடி குருசாமியோட அந்த ஃபீல் கொண்டு வரது அவர் ஒருத்தர் தான். அதே மாதிரி ட்ரிப்புக்கு வரல, ஆனாலும் அந்த இருமுடியில பண்ண பெரிய சப்போர்ட் பார்த்தல நாகேஷ் ஐயப்பா, அதே மாதிரி நம்ம சுவாமிநாதன் ஐயர் ஐயப்பா, தேவர் தேர் தட் டே. ஏன்னா அது ஒரு ஃபேமிலி, இந்த ஃபேமிலி வந்து சபரிமலா போறது, வி ஆர் தேர் டு டூ எனி சர்வீஸ் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறது அவளோட ஒரு மைண்ட் செட் விச் அகெயின் ஹெல்ப் அஸ் அ லாட். லாஸ்ட்லி சரஸ்வதி ஐயப்பா, சௌமியா ஐயப்பா, ஐ திங்க் அவளோட ப்ரீ பிளானிங் அண்ட் without that I think it is not possible. In fact, busla varcha we were all sitting at the back, we had real fun time. அப்போ கூட I was learning இவ்வளோ பிளானிங் வந்து they are doing without coming out and telling அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் I could learn. ஓகே, ஒரு மாசம் முன்னாடிலே they are doing lot of things அப்படிங்கிறது you learn only when you experience it. And the success of this trip cannot be without the group also. 73 people if they are there, ஒருத்தர் டிலே பண்ணாலும் டிலே ஆயிடும். So everybody was on time, be it the children like Balaswarup or for that matter Hiranmayi. எனக்கு வந்து விஷு மாமா was a big takeaway from the trip. I become a very big fan of விஷு மாமா. அவர்கிட்ட சொன்னேன், நீங்க நல்லா பஜனை பாடுறேன், எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு. ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ என்ன பாட்டு வேணும்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு, நான் உனக்கு பாடி அனுப்புறேன், நீ பாடி எனக்கு திருப்பி அனுப்பு. That's a lifelong relationship which I have gained from this trip. So great experience. I will end with only one line, which is, இவ்வளோலாம் நான் சொன்னேன், அதோட எலிவேட்டட் பிச் எப்படி என்னன்னா, நீங்க இந்த ட்ரூப்போட போகணும்னா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும், இந்த டேட்ல நாங்க சபரிமலை போகிறோம். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா, அந்த வாட்ஸ்அப்க்கு ரிப்ளை ஐ எம் இன்ட்ரெஸ்டட், ஐ எம் ஜாயினிங், அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை, மற்றதெல்லாம் அவ பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு கோவிந்த் ஐயப்பா, வெங்கட் ஐயப்பா, அம்புஜ் ஐயப்பா, என்டு ரவி அண்ட் தேங்க்யூ. சூப்பர் 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 பாலாஜி, ஆஸ் யூஷுவல் பட்டை கிளப்பிட்ட. நீ ரன்னிங் காமெண்ட் நானே வி லிவ்ட் கம்ப்ளீட்டா அப்படி ரீகால் பண்ணோம் கம்ப்ளீட்டா யாத்திரையே. ரொம்ப சூப்பர்ப்பா. பாலாஜி பத்தி ஒன்று சொல்லணும்னா, பாலாஜி வந்து ஒரு கமெண்ட் எழுதி எங்க குரூப்லாம் போடுவான், அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 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 சராசரியா பேசிட்டான். பாலாஜி வந்து நார்மலா கமெண்ட் போடுறச்சு ஒரு 2 லெவல் மேல போய் போடுவான். நான் இன்னைக்கு அதை எதிர்பார்த்தேன். அவன் வந்து இல்ல நம்ம ஆடியன்ஸ் வேற மாதிரி, இதுக்கு இந்த மாதிரி தான் பொண்ணு போட்டிருக்கான். ரொம்ப சூப்பர், சான்ஸே இல்லை. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டிருந்தான். அவனோட ஆத்மார்த்த அனுபவங்கள் சிலது ஷேர் பண்ணது ரொம்பவே வாஸ்தவம். அதே மாதிரி பாலாஜியோட அதர் சைடும் இந்த குரூப்ல பார்க்க முடிஞ்சது. எல்லாரையும் நான் ஓட்டுற மாதிரி எங்களையே ஓட்டினாங்க இந்த தடவை. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர் பாலாஜி. ஸோ வி வில் கீப் மூவிங் கண்ணா. அடுத்தது வந்து we will invite மீனாட்சி அண்ணா and சுந்தரி மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஒரு வார்த்தை சொல்லணும், இவாளை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து மத்தியம் பேர் கேபி எத்தியம் பேர். அதாவது புக்கிங்லாம் முடிஞ்சிருத்தோ, அது மாதிரி நிறைய நடக்கும் இந்த குரூப்ல வந்து. புக்கிங்லாம் முடிஞ்சிருத்தோங்கிறது வந்து அது கமா தான். நான் எந்த வேலையில வந்து நம்ம குரூப்ல வந்தா புக் கமா அப்படின்னு சொன்னேனோ, அது ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் வரதுக்கு முன்னாடி கமா எடுத்தது. அதனால அது யாத்திரையோட லிஸ்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸே கமா போட்டுட்டு இருந்தது. பட் வந்தா இட்ஸ் அ கிரேட் அடிஷன். சுந்தரி மாமி பத்தி சொல்லணும்னா, நம்ம நாம சங்கீர்த்தனம் ஆரம்பிச்சது நான் எனக்கு தெரிஞ்சு சரஸ்வதி ஒத்தி தான் பண்ணுவான். அந்த மாதிரி உட்காந்தா கல்லு பிள்ளையார் மாதிரி கடைசி வரைக்கும் உட்காந்துருப்பா நாம சங்கீர்த்தனத்துக்கு. அவளை விடாம நாங்க ஏதோ வேலை. பட் இந்த தடவை சுந்தரி மாமி அவளுக்கு டஃப் காம்படிஷன். ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் தானும் பாடி எடுத்தும் பாடி, சேம் என்கரேஜ்மெண்ட், சேம் பிச்சு அண்ட் த்ரூ அவுட் இருந்தா. இனிமே அவளை சொல்லலாம் சுந்தரிய மாமி அண்ட் மீனாட்சி அண்ணா. சொல்லுங்க. நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமக. நான் வந்து நம்மளோட மகா சுவாமிகளை பார்க்கறதுக்கு அனுகிரகம் இல்லைனாலும், நம்மளோட திருமூர்த்திகளா இருக்கிற அந்த 3 சுவாமிகளோட அத்தனை இதுவும் எனக்கு ரொம்ப பெரிய பெரிய பிளஸிங். கிருஷ்ண பிரசாத் அண்ணா கிட்டக்க எதேச்சியா பேசிட்டு இருக்கும் போது சபரிமலைக்கு போறேன்னு சொன்ன உடனே இது மாதிரி உடனே மனசுக்குள்ள தோணிடுச்சு, நம்மளே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. உடனே அவ வந்து ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் கொடுத்து எங்களை கேட்டா, இரு குருசுவாமி சொன்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா. வெயிட்டிங் ஃபார் த கால் ஃபார் 2 days. அப்புறம் பார்த்தா குருசுவாமி வந்து சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு கரெக்டா சங்கட சதுர்த்தி. உடனே பிள்ளையாருக்கு வடல் போட்டுட்டு சுவாமி கிட்ட அவ சொன்ன மாதிரியே ரூபாயில எடுத்து வச்சுட்டு இது பண்ணினோம். இந்த மாதிரி ஒரு குருசுவாமி கிட்டே இருந்து நம்மளுக்கு ஒரு உத்தரவு கிடைக்கிறதுங்கிறதே பெரிய பெரிய விஷயம்.
அந்த குருசுவாமி அதுக்கு நாங்க ஆகஸ்ட் 3 மாலை போட்டுக்கிறதுக்கு அடையார் வரலும் போறோம். போன உடனே அவர் வந்து நம்மளுக்கு சொல்றது, நல்ல தரிசனம் காட்டி தரணும் அப்படின்னு நம்மளுக்காக அவ ப்ரே பண்றது அப்படியே நம்மளுக்கு மேய்ச்சிலிக்கிறது. நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு இதுலயும் நம்மளுக்கு கேர் எடுத்துக்கலாம். நம்மளோட தரிசனம்ல இருந்து நம்மளோட இது எப்படி ப்ரொசீஜர் சொல்லி தருது எல்லாமே. அது அதாச்சும் குருஸ்வா இப்ப மீதி கோவிலுக்குலாம் நிறைய போறோம். அங்க வந்து நம்ம தோன்ற சமயத்துல புக் பண்ணிட்டு நம்ம பாட்டு ஒரு ரூம்ல தங்கி சுவாமி தரிசனத்துக்கு போறோம். அது ஒரு ப்ரொசீஜர் தான். இதுல இருக்கிற வழிமுறைகள், அந்த ப்ரொசீஜர், குருசுவாமி சொல்ற வாக்கு, அங்க நம்ம அவ என்ன சொல்றதோ கேட்கறது, இது மட்டும் ஐயப்ப ஸ்மரணை இது மட்டுமே இருந்தாலே நம்மளுக்கு அந்த அளவுக்கு அவ நம்மள அந்த கூட்டின்னு போய் தரிசனம் பண்ணி வைக்கிறான். அப்போ எனக்கு வந்து அவ வந்து கையில குடுக்கிற அந்த விபூதியை கொடுத்து வாயில போட்டுக்கோ அப்படின்னு சொல்றா. இருமுடியும் போதும் சரி, மாலை போட்டுக்கிறதும் சரி, அது பரம ஔஷதம்ங்கிறத நான் ஃபீல் பண்றேன். நான் எவ்ரி ஆஸ்பெக்ட் அது வந்து அந்த விபூதிக்கு நிகர் கிடையாது. ஏன்னா கொற்ற மழையில நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெயின்னா கல்வி போறோங்கிறது தெரியாதபடிக்கு இருக்கு. அந்த விபூதிய வாயில போட்டு நடந்தோம்னா அவ்வளோ மழையில நம்ம தரிசனம் போய் இருமுடியோட சுவாமியை பார்த்தா கண்ணுல ஜலம் பொங்கு அந்த சுவாமியை பார்க்கறது வந்து நம்மளுக்கு அந்த விபூதியோட மகிமை. அது அவ குருசுவாமி கையால வாங்கிக்கிற விபூதியோட மகிமைங்கிறது நான் ஆணித்தரமா நம்பினேன். அப்புறம் அங்கங்க மழை இருக்கும். ஆனா அந்த மழை ரொம்ப பெரிய கஷ்டம் கொடுக்கலை. சரி, மழை முடிஞ்சு மேல போயாச்சு. அந்த இருமுடியோட குருசுவாமி கிட்ட போய் அதை இறக்கி வைக்கிறோம். இறக்கி வச்சுட்டு எல்லாரும் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்றா. முதல்ல 2 செட் ட்ரெஸ் தான் எடுத்துடணும், 2 நாள் தானே சொல்லிட்டு அதுலயும் இன்ஸ்ட்ரக்ஷன் 3 செட் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் எல்லாம் கிளியரா தெரிஞ்ச மாதிரி அவ ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா. சரி, குருசுவாமி எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கானா, நோ வேர்ட் டு சே அபவுட் அவத்துல பேக் போனா இருந்துட்டு சரஸ்வதி குரு ஐயப்பன், சிவகாமி ஆட்சி ஐயப்பன் ஆகட்டும், சௌமியா ஐயப்பன் ஆகட்டும், எல்லாரும் அப்படியே ஒரு சைலண்டா ஒர்க் பண்றா. ஒருத்தர் முகத்திலையும் இவ்வளவு பேருக்கு இத்தனை ஒர்க் பண்ண நெய் பாட்டு காய்ச்சி கொண்டு வந்துட்டே இருக்கா இருமுடிக்கு. ஒருத்தர் முகத்திலையும் அந்த பண்ற ட்ரேசஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் இல்லாம. இது எல்லாம் எப்படி வருதுன்னா இந்த ஐயப்பனோட திட இது தரா நம்மளுக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ற அந்த ஒரு மன பக்குவத்தை தரார் ஐயப்பன் தான் புரியுறது நினைக்கிறேன்னா. சின்ன விஷயத்தை பாட்டு லைட்டாகவும் எடுத்துட்டு பண்ணிட்டு அந்த இந்த பக்கம் சுவாமி பாட்டுவும் இந்த பக்கம் இதுவும் எல்லாம் அவ்வளோ ஆர்கனைஸ்டா இருந்தது. சுவாமி தரிசனம் நல்லா முடிஞ்சு அது இது பண்ணும்போது ஃபுல் எனர்ஜி ஃபீல் பண்ணினோம். அது முடிஞ்சு இறங்கி வரச்செல்லாம் ஸ்டில் இன்னமும் எனக்கு மைண்ட்ல நம்ம தான் போனோமா, அவ்வளவு தூரத்துக்கு தரிசனம் கிடைச்சதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு எனக்கு. இன்னும் இது ஐயப்பனோட சக்தியை சொல்லிட்டே இருக்கலாம். அது வந்து அனுபவம்ங்கிறது வந்து அதை விட ஜாஸ்தி, சொல்றதால முடியாது அது. அதனால இது ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதாவது எனக்கு இது 5வது மலை இல்லை 6வது மலையா இருக்கும். எனக்கு வந்து எக்ஸாக்டா நம்பர் கூட தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தோஸ் நம்பர்ஸ். எத்தனை தடவை போக முடியுமோ, எத்தனை தடவை போயிட்டே இருக்கணும், எத்தனை தடவை கூப்பிடுறாரோ, எத்தனை தடவை உத்தரவு வருதோ நம்ம போயிட்டு இருக்கணும் அப்படின்னு. பட் இது வரைக்கும் நான் மலைக்கு போனது தனியாக போனேன் அப்படிங்கிறது வேற குரூப்பில் போனேன். இந்த குரூப்பில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எங்கள் குருசாமி வந்து என்னோட மாமா தான், கோயம்புத்தூரில் இருந்தார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தெல்லாம் ரொம்ப சீனியராக இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தார். அவர் கூட போயிட்டு நாங்கள் ஒரு 15-20 பேர் தான் போவோம். அந்த மாதிரி 70 பேர்லாம் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது எங்களால். ஒரு 15-20 அந்த மாதிரி அந்த நம்பர் தான் இருக்கும். அதுலேயும் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைசாவே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நாங்கள் யாரும் நோபடி எல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் குருசாமி தே ஷுட் கேரி மணி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நானும் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் இருந்தேன். அதில் வந்து நாங்கள் பெரிய பாதையில் தான் போவோம். பெரிய பாதையில் போகும்போது அழுதை மலை ஏறும்போது டிப்பிக்கலாக நாங்கள் ஒரு 10-11 மணிக்கு அந்த மாதிரி ஏறும்போது நல்லா கொதிக்கும் அப்படியே பாறையெல்லாம். ஏன்னா அழுதையில் வந்து பாறையாக தான் இருக்கும் பூரா. இந்த வெயிலில் அவ்வளோ கொதிக்கும், காலில் பொறிஞ்சு தள்ளிடும் அப்படி இருக்கும். அதுவும் அழுதை நதியில் வந்து நாங்கள் நனைக்கு பெரும்போது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அந்த குளிர்ச்சி முடிஞ்ச உடனே மலை ஏறும்போது
அவ்வளோ கொளுத்தி தள்ளும். ஸோ முதல் 2 முறை 3 முறை போகும்போது வந்து குருசாமி சொன்னபடியே காசெல்லாம் எடுத்துன்னு போகாம அப்படி பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு 3 தடவை போனப்புறம் வந்து ஒரு அசட்டு தைரியம், நம்ம மனுஷன் தானே, ஒரு அசட்டு தைரியம் வந்துடுச்சு. ஸோ அசட்டு தைரியத்தில் என்ன பண்ணினேன்னு நான் கேட்டிங்கன்னா, குருசாமிக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்லுவோம், அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டேன். பட் இன் அடிஷன் டு தட் ஒரு சேஃப்டி, நம்மளுக்காக ஏதாவது ஒரு இந்த அழுதையில் போகும்போது ஒரு நாரங்காய் வெள்ளம் குடிக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 rupees மாத்திர. ஏன்னா நான் போனது வந்து 45 years பேக் நான் சொல்கிற கதை, early 80s. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 150 rupees வெரி பிக் மணி. ஸோ நாரங்காய் வெள்ளம்னா 5 ரூபா 10 ரூபா இருக்கும், 5 ரூபா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு இதெல்லாம் எடுத்துன்னு போனேன் நான். ஸோ நான் வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு, ஐயப்பனை விட ரொம்ப புத்திசாலி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா, நாங்கள் வந்து போகிற வழியில் காலடிக்கு, அப்புறம் பெரும்பாவூர், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கெல்லாம் போயிட்டு போவோம். பழனி போவோம், குருவாயூர் போவோம் சில நாள், சில ட்ரிப்பில். ஸோ அது மாதிரி காலடியில் போகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே காலடியில் குளிக்கலாம் துங்கபத்திரால அப்படின்னு குளிக்கலாம்னு சொல்லி இது பண்ணி, துங்கபத்திரா தான் நினைக்கிறேன், அது எனக்கு இல்லை, வேற அந்த ரிவர் பேர் கூட தெரியல. எனிவே ஸோ அங்கே இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வேஷ்டியில் வந்து ஒரு பெல்ட்டு, நம்ம எல்லாரும் ஐயப்பமார்கள்லாம் ஜென்ஸ் எல்லாம் போட்டுக்கிற பெல்ட் மாதிரி ஹிப் பெல்ட் போட்டுட்டு இருந்தேன். அந்த ஹிப் பெல்ட்டில் தான் இந்த 150 ரூபா தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை பெல்ட்டு கழட்டும் போது கீழே விழுந்துடுச்சு. அது எனக்கு தெரியல, அது என்னோட பணம் தான் அப்படின்னு தெரியல. நான் ஒவ்வொருத்தட்டையாக கூப்பிட்டு, ஐயப்பமார் யாரோ பணம் கீழே விட்டுருவேன், எடுத்து கொடுங்க, யார் இதுன்னு கேட்டு கொடுங்க அப்படின்னு. யாரும் கேட்டால் யாரும் இல்லை அப்படின்னா, உடனே எங்கள் குருசாமி எங்களுக்கு இருக்கிறவர் வந்து அவர் என்ன சொன்னார், இது அன்னதானத்துக்கு போயிடும், இதில் பம்பையில் அன்னதானம் பண்ணுவோம், அதில் இந்த 150 ரூபா சேர்த்துடும் கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டாரு. இதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. நான் பட்ட அப்புறம் ஆஸ் யூஷுவல் இப்போ இதில் எருமேலியில் போயிட்டு பேட்டை சொல்லிட்டு, அப்புறம் அப்படியே இதில் பெரும்பாதையில் போயிட்டு இருக்கும்போது அழுதை வந்த அப்புறம் அழுதையிலையும் குளிச்சுட்டு அழுதை மலை ஏறும்போது ஒரு ஸ்டேஜில் அப்படியே நாக்கெல்லாம் வரட்ட ஆரம்பிச்சுது. உடனே சரி நாரங்காய் வெள்ளம் சாப்பிட்லாம். ஏன்னா நான் வந்து இன்பிட்வீன் மாட்டின்ட்டேன். முன்னாடி ஒரு குருசாமி போயிட்டுருக்கா, பின்னாடி ஒரு குருசாமி போயிட்டுருக்கா. நான் இன்பிட்வீன் இருந்தேன். சரி அதுவும் நல்லது தான், நம்ம நாரங்காய் வெள்ளம் ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணி நான் பார்த்தா காசு இல்லை கையில், 10 பைசா கூட இல்லை, எங்கே நாரங்காய் வெள்ளம் சாப்பிட்றது அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஐயப்பன் வந்து நமக்கு ஒரு தலையில் ஒரு குட்டை வைக்கிறாரு, என்ன நீ என்ன புத்திசாலியா, நீ என்னை விட பிளான் பண்ணுறிய பெரிய பிளானு அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணினாருன்னு கேட்டால், இன்னொரு குருசாமி கொஞ்சம் வயசான, அப்போ வந்து ஐ வாஸ் குவைட் யங். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் வயசான குருசாமிக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு, அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார், அவர் கூடவே அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே போனேன் பாருங்கள். அழுத வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தாண்டி சன்னிதானம் வரைக்கும் அப்படியே கொண்டு போய் விட்டார், என்ன ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணினார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐயப்பன் வந்து அவர் பண்ணுற பிளானிங் அதை வந்து நம்மளால விவரிக்கவே முடியாது. இதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, ராஜாநாமலைபுரத்தில் ஐயப்பன் கோவில் இருக்குல்ல, அதுக்கு நடந்து போவேன். ஏன்னா டெய்லி வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாநாமலைபுரம் எங்கள் வீடு வந்து இந்த சங்கீதா ஹோட்டல் கிட்ட இருந்தது. அதில் எந்த எம்ஆர்சி நகர் வரைக்கும் டெய்லி நடந்து போவேன். ஸோ நடந்து போயிட்டு டெய்லி கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் போவேன். வீட்டில் சரணம் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ஒரு 6:30 மணிக்குள்ளே போவேன். ஒரே ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆகிடுது, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுது. நான் அப்படியே எப்பவும் ஒரே ரூட்டில் தான் போயிட்டுருந்தேன், கிருஷ்ண பிரசாதோட வீட்டு அந்த மெயின் ரோட்டில் தான் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து இப்படி யாரையோ எதிர்பார்த்துட்டு ஒரு கடை திறக்கிறவர், அங்கே ஒரு கடை வச்சிருக்கிறாரு, ஒரு பொட்டி கடை மாதிரி ஓட்டவர், இப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. எதுக்கு இவர் யாரை பார்க்குறாருன்னு நான் பார்க்குறேன், பின்னாடி யாரும் வரல. ஸோ ஏர்லி மார்னிங் ரொம்ப கும்பல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாருன்னா, அவர் என்ன பார்த்த பிறகு இந்த கடையே திறக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுது. ஐயப்பமாருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு, அதை நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், அது 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 வந்து தானாக எனக்கு புல்லரிடுத்து. இன்னும் நம்மளையும் ஒரு மனுஷனா நினச்சி, ஒரு சுவாமின்னு நினச்சிட்டு
நம்மளை பார்த்துட்டு தான் கடையே திறக்கிறேன், ஒரு நல்ல ஓமன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாளே அப்படின்னு அப்படியே ரொம்ப எனக்கு கூஸ் பம்ப்ஸ் அப்படி வந்துடுது. அது மாதிரி இருக்கும்போது இந்த தடவை எனக்கு ரொம்ப நாளா நான் சொன்ன மாதிரி நான் போயிட்டு வந்தாச்சு, சுந்தரி அழிச்சுன்னு போகணுமே, இப்போ அழிச்சுன்னு போகிறதுக்கு சான்ஸே கிடைக்கலையே, உங்களுக்கு தெரியும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது இதெல்லாம் இருக்கு, எப்போ அழிச்சுன்னு போகிறோம் தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு ஒன்றும் பெருசாக எஃபர்ட்ஸ் எல்லாம் போடலை, மனசுக்குள்ளே இருந்துட்டு எப்படியா ஒரு தடவை அவளை அழிச்சுன்னு போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது எப்படி வந்ததுன்னு கேட்டால், எங்கள் ஸ்கூல் ரீயூனியனில் எல்லாரும் திருப்பி நான், கிருஷ்ண பிரசாத், MS.V. ராகவன் அவள் அந்த குரூப்பில் அடிக்கடி வருவா. ஸோ அவள்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தில் கிருஷ்ண பிரசாத் ஏதோ ஒரு பர்ச்சேசஸ்க்காக கிருஷ்ண பிரசாத், மிஸ்ஸஸ், அப்புறம் சுந்தரி, இவங்க 3 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது அவன் எதேச்சியாக சொல்லியிருக்கான் சபரிமலைக்கு போகிறோம் அப்படின்னும் போது இவன் நானும் சின்ன குழந்தைகள்லாம் சொல்லுவேன், இந்த மாதிரி நானும் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் குரூப்பில் நிறைய பேர் வருவா லேடிஸ், நீ ஒன்றும் கவலைப்படாத, கிருஷ்ண பிரசாத் அண்ணா தான் கூப்பிடுவாங்க, அதனால ஒன்றும் கவலையே படாத, நான் அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே. ஆனால் ஒரே ஒரு இது என்னன்னா, குருசாமி உத்தரவு கொடுத்தா தான் அழைச்சின்னு போக முடியும், அது மாத்திரம் இது அப்படின்னு உடனே சரி அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் குருசாமி உத்தரவு வந்தது. உத்தரவு வந்த உடனே கிருஷ்ண பிரசாத் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், இது மாதிரி மிஸ்ஸஸ் சுந்தரி வரேன்னு சொன்னா, அவளுக்கு உத்தரவு வந்துடுத்து, அதனால வரட்டும் அப்படின்னா. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணினேன், அவளுக்கு மாத்திரம் தான் கேட்டிருக்கேன், எனக்கு கேட்கல அப்படின்னு. உடனே நான் அப்படின்னு, நீ என்னடா அவளுக்கு தானடா கேட்ட, சொல்லியிருக்க மாட்டாளா உனக்கும் சேர்ந்தது அப்படின்னு. அப்புறம் நான் டைலாக்லாம் விட்டேன், நான் என்றால் அவளும் நானும், அவள் என்றால் நானும் அவளும், அதெல்லாம் டைலாக்லாம் விட்டேன். அதெல்லாம் சொல்லாத நீ, அவள் சொல்லலை, அவளுக்கு மட்டும்தான் சொன்னா. எனவே இப்போ நீ சொல்ற, நான் திருப்பி குருசாமிகிட்ட நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது அதுக்கப்புறம் குருசாமி உத்தரவு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் லேட்டராக தான் அது எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது. கிருஷ்ண பிரசாத் என்ன சொல்லியிருக்கான், ஆஃபர் பண்ணியிருக்கான், மீனாட்சி சுந்தரம் வரணும், அவள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வரணும், சப்போஸ் இடம் இல்லை, அகாமடேட் பண்ண முடியல, ஐ வில் ஸ்டெப் அவுட், எனக்கு பதிலாக அவன் வரட்டும், அவ்வளோதான். ஏன்னா நம்பர் தானே உங்களுக்கு, ஸோ அந்த நம்பரை எக்ஸைட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் நான் ஐ வில் ஸ்டெப் அவுட், நான் அப்பப்போ போயிட்டு வந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு அவ்வளோ தூரம் சொல்லி அதுக்கப்புறம் உத்தரவு வாங்கிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இவன் தாண்டா நமக்கு நண்பன். ஆனா கிருஷ்ண பிரசாத் அண்ணா கூடவே இருந்து கூட்டிட்டு போனா எங்களை அந்த அளவுக்கு கேரிங்கா பார்த்து கூட்டிட்டு போன இது பண்ணிடுறது, அந்த அந்த தர்ஷனம் அதெல்லாம் போனதுக்கு அந்த எல்லாரோட இதுக்குமே சப்போர்ட்டுமே இருந்தது, பெரிய இது. எனக்கு 18 படி ஏறும்போது அழுகையே வந்துடுது. ஏன்னா நான் திருப்பி எப்போ நான் இது சபரிமலைக்கு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுவும் சுந்தரியும் கூட்டிட்டு வருது அப்படின்னா எனக்கு அப்படியே ரொம்ப உணர்ச்சி வயமா அப்படியே ஆயிட்டேன். கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சு. பைபாஸ் ஆனது அண்ட் இன்சுலின் டிபெண்டன்ட் இதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு டிராவல்லாம். அது என்ன ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு வந்தது ஐயப்பனும் அண்ட் குருசுவாமிகளோட ஆசீர்வாதம். இப்பவும் என்ன லாஸ்ட் டைம் நான் ஒரு தடவை போயிருந்தேன், ஒரு 4-5 இயர்ஸ் பேக், இந்த மாதிரி ஆஃப் சீசன் மே மாதம் போயிருந்தேன். அப்போ சௌரியமாக போயிட்டு இது பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த முறை அப்போ டாக்டர்கிட்ட கிருஷ்ண பிரசாத்துக்கு எனக்குள்ள எல்லாருக்கும் ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லும்போது எதுக்கு இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதனால இந்த உத்தரவுலாம் ஐயப்பன் உத்தரவு, குருசாமி உத்தரவு வந்துட்டு தான் போகிறோம், டாக்டர் உத்தரவு இல்லாட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம போனோம். ரொம்ப சௌகரியமாக எல்லாம் பிரமாதமாக இருந்து பண்ணிடுச்சுல. எல்லாம் குருசாமியோட அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லுவேன்னா. இப்போ ஒரு 3-4 மாசமா இந்த கந்தர் அனுபூதி சொல்லிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன். அதில் கடைசியில் வரும் அவங்களுக்கு குருவாய் உருவாய் அருவாய் அப்படின்னு சொல்லி வரும். அதுல குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு வரும். அதே மாதிரி என்னோட முருகன் தான் 3 குருசாமியா எனக்கு அவ்வளவு அருள் புரிஞ்சு என்னை அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்துருக்காரு அப்படின்னு பரிபூர்ணமாக நம்புறேன். அந்த குருப்யோ நமஹ. சொல்லுங்க.
ரொம்ப அதாவது இது ஒரு ஆத்மார்த்தமான சமர்ப்பணம். அது எப்படின்னா, இப்ப சொந்தர் சொன்ன மாதிரி சுந்தரி மாமி வந்து கன்னி ஐயப்பன் அது எல்லாமே புதுசு. அனுபவிச்சா. அண்ணா வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி போயின பெரிய பாதை, அதையும் ரேட் பண்ணி அப்புறம் இப்ப அது எப்படி ஆச்சு. பட் என்ன இதுல காமன் தீம்னா, ஐயப்பன் குரு அனுகிரகம் இருந்தா, சுவாமி அனுகிரகம் இருந்தா என்ன வேணா நடக்கும். அதுக்கு மீறி ஒண்ணு இல்ல, நம்ம பெரியவா நினைச்சா கூட்டிடுவார் சுவாமி அப்படிங்கிறதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா சொன்னா. ஆனாலும் அதுல பியூட்டி என்ன பார்த்தேன், அண்ணாவோட 150 ரூபா வந்து அப்படி சும்மா கீழே விழுந்துள்ள, அது ஒரு அன்னதானத்துக்கு தான் சேர்ந்திருக்கு. அது காசு வந்து நல்ல காசுக்கு தான் அது சேர்ந்திருக்கு. அண்ணாவும் நல்ல ஆத்மார்த்தமான அனுபவம். இப்ப எனக்கு ஆக்சுவலா எனக்கு அண்ணாக்கு பைபாஸ் ஆயிருக்கு, இன்சுலின் டிபெண்ட் ஆனால் தெரியவே தெரியாது. பட் ஹி நெவர் லுக் தட் வே. ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் ஷோ அஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஆல்சோ. ஒருத்தர் கூட இப்ப சச்சி போட்ட மாதிரி ரொம்ப ஹியூமரஸ், ரொம்ப ஹியூமரஸ். அவர் இதுக்கு மேல ரொம்ப ரொம்ப ஹியூமரஸ். அது ரொம்ப இருந்தா அண்ணா அண்ட் சுந்தரிமணி ஆர் வெரி குட் அடிஷன் டு அவர் டீம். கண்டினியூ பண்ணும். தன்வந்திரி மாதா பிதா தேவோ மகேஸ்வரக சம்சாஸ்தாரம் அகம் வந்தே சர்வரோக நிவாரணம். இது வந்து அது பரிபூர்ணமா ஃபீல் பண்றோம். கண்டிப்பா அவசியம் இதே மாதிரி அவசியம் எல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணா. இப்ப அடுத்தது வந்து நம்ம இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் வந்தவா. இப்ப பார்த்தேன்னா ஜெயந்தி கணேசன் மாமியன் கணேசன் அண்ணா முன்னாடி பேருக்கார். இது ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்லணும். இந்த கணேசன் அண்ணா வந்து எங்க அண்ணா சாம்பசிவனோட வேத கிளாஸ்மேட். அப்புறம் நானும் சேம் கிளாஸ்ல சேர்ந்து இது பண்ணோம். இப்ப அண்ணா வந்து சபரிமலைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. பட் திடீர்னு என்ன வந்து ரீச் பண்ணார். புக்கிங்ல ஆரம்பிச்சப்போ நீங்க வாங்குவோன்னே அப்புறம் ஜெயந்தி மாமி வரேன்னா. அண்ணா மன்னி வந்து கிளாஸ்ல வந்து மாலை போட்டுட்டா எல்லாம் பண்ணா வந்தா. அண்ட் அப்புறம் ரொம்பவே இன்ஃபேக்ட் ரொம்ப அண்ணா வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக், அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்கும் பண்ணணும். மாமியும் நல்ல சர்வீஸ் அந்த மாதிரி இருந்தது. மாமிக்கு ஆக்சுவலா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் மாமி அப்ரோச் பண்ண சமம் எனக்கு தோணுது மாமி ஷுட் டாக். நான் கேட்ட போது, ஐயப்பா எனக்கு தொண்டை சரியில்லை ஐயப்பா அப்படின்னா. பரவாயில்லமா சுவாமி எல்லாம் சரி பண்ணிட்டார், மோரோவர் இட்ஸ் ஃபேமிலி ப்ரோக்ராம் மாதிரி தான், நீங்க பேசுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. மாமிக்கு இன்னைக்கு பாவம் இன்னைக்கு இன்னும் முடியல. பட் சமூக இன்னைக்கு டெஸ்டிங் பண்றச்சே முடியல. பட் நான் சொன்னேன் நீங்க ட்ரை பண்ணுங்க, மத்தியானம் 2 மணிக்கு மேல டெஸ்டிங் வச்சுக்கலாமா சொல்லுங்கன்னு. மாமியும் மாமா அண்ணா 2 பேரும் அதுக்காக வந்து டெஸ்டிங்கும் பண்ணி சொல்ல போறா. ஜெயந்தி கணேசன் அண்ட் கணேசன் நீங்க சொல்லலாமா? நமஸ்காரம், ஆரம்பிக்கலாம். சுவாமி சரணம். எனக்கு இந்த கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் வால்யூம் பேச முடியுமா? கொஞ்சம் ரொம்ப பயந்து ரொம்ப சொல்லுங்க, பேசுங்க, சொல்லலாம், பேசலாம். எப்படா என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாலே எங்களுக்கு இந்த குரூப் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எதுவுமே ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு இது ஆசை, ஐயப்பன் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியான குரூப் எங்களுக்கு கிடைக்கல. சரியான குரூப் கிடைக்கல அப்படின்னா லேடிஸ் போற குரூப் கிடைக்கல. அப்பதான் ஒரு நாள் கோவிந்தராஜன் சார்ட்ட பேசிட்டு இருக்கிற பொழுது இந்த மாதிரி அவன் குரூப்ல லேடிஸ் போறாளாம் அப்படின்னு சொல்லி, நீயும் வரையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆக்சுவலா பார்த்தா எனக்கு மனசுல வந்து துளி கூட கான்பிடன்ஸே கிடையாது. என்னன்னா எனக்கு அப்பதான் ஏசிஎல் டியர் ஆகி ஒரு லெக்ல லிகமெண்ட் டியர்னு சொல்லி ஒரு 9 months வாக்கிங்கே கிடையாது, நடக்கவே இல்லை. அவரோட வீட்டுல போய் தான் நாங்க முத்ரா மாலை சொல்லிட்டோம். அவர் கொடுத்த தைரியம், அவர் ஒய்ஃப் சௌமியா கொடுத்த தைரியம், இதெல்லாமா சேர்ந்து அன்னைக்கு எனக்கு ரொம்ப பக்கபலமா இருந்ததுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவளோட என்கரேஜ்மெண்ட் தான் எனக்கு இது கடைசி வரைக்கும் உத்வேகமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த பூஜா டேட் அன்னைக்கு நாங்க அந்த இதை அட்டன் பண்ண போது இந்த சகஸ்ரநாம பூஜைகளோ அஷ்டோத்தரமோ பஜனைகளோ அப்படியே நான் மெய் மறந்து போய் தான் உட்கார்ந்துருந்தேன்னு சொல்லணும். ஒரு மெஸ்மரிசம் பண்ணி விட்ட மாதிரி அன்னைக்கே இன்னும் நான் சபரிமலையில ஐயப்பனை தரிசிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. குருசுவாமிகளோட அந்த டெடிகேஷன், அவ பண்ண அந்த பாங்கு எல்லாம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு எல்லாம் தெரியல. அதே போல இருமுடி கட்டுற அன்னைக்கு இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்
2 குரு சுவாமிகளும் துளி கூட அயராம முகசுளிக்காம கண்டினியூஸா உட்கார்ந்து அதை செஞ்சதே அப்படியே எனக்கு என்னவோ ஐயப்பன் சன்னதியில் அப்பவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்குள்ள ஆக்சுவலா இருந்தது. மற்றபடி இந்த பிரயாண அனுபவங்கள் பற்றி எனக்கு முன்னால பேசினவாள்லாம் நிறைய சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் புதுசா ஒரு குரூப்ல போறேங்கிறதே எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ஃபேமிலி என்னுடைய கூட பிறந்தவளோட அப்படி ஏதோ எங்கேயோ போயிட்டு இருக்கோங்கிற ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படி மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் என்னோட மனசுல இருந்தது. சௌமியா மாமியா இருக்கட்டும், சரஸ்வதி மாமியா இருக்கட்டும், எல்லா நேரத்திலையும் என்ன சின்ன எல்லாத்துக்கும் கரெக்டான முறையில அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு பரிவோட அவ்வளவு அன்போட ஒன்னொன்னையும் எனக்கு காமிச்சு கொடுத்தான்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த குருசுவாமிகள் சொல்ற பொழுது என்னவோ எனக்கு ஐயப்பனோட அடுத்த இதையே நான் பார்த்த மாதிரியான ஃபீலிங் தான் என்னோட மனசுக்குள்ள இருந்தது. ஏதோ வழிகாட்டுறா சுவாமியை காமிக்கிறதுக்கு. சுவாமி நேரம் வர முடியாதுங்கிறதுனால மனுஷ ரூபத்துல வராரு அப்படிங்கிற மாதிரி அவ 2 பேரும் வந்து எங்களுக்கு வழிகாட்டின மாதிரியும் மகா சுவாமிகள் ஐயப்பனுடைய அவதாரங்கள் மாதிரியும் அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்குள்ள அப்படி அது என்ன சொல்றது, உணர்ச்சி பூர்வமான ஒரு இதுவாதான் நிகழ்வாதான் எனக்கு இந்த 48 நாளுமே நான் உணர்ச்சி பூர்வமா இருந்தேன்னு தான் சொல்லணும். எப்போ எப்படி அந்த ஐயப்பனை தரிசிப்போங்கிற அந்த ஒரு இது இருந்துட்டே இருந்தது. ஆனா இவன் கொடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பினுடைய அந்த அட்வைஸ், கைடன்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். அதே மாதிரி சுவாமி தரிசனம் எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா உணர்ச்சி பிழம்பாதான் நின்றுருந்தோம் அந்த சன்னதியில. நானும் சாரும் இருமுடியோட அந்த 18 படி ஏறுற பொழுது எந்த விதமான அட்ஜஸ்டும் இல்லாம அங்க இருக்கிற போலீஸ்கார அமுக்குண்டு எங்களுக்கு ரொம்ப அட்ஜஸ்டிவா எங்களை கையை பிடிச்சு ஒவ்வொரு படியிலையும் நாங்க நமஸ்கரிச்சு எழுந்திருக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து தூக்கி விட்டு ஐயப்பனோட சன்னதியில நகருங்க போங்கோங்கிற எந்த இடிபாடுகளும் இல்லாம இந்தா நீ இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேங்கிற மாதிரி அந்த ஐயப்பன் கொடுத்த தரிசனம் எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. மறுபடி நாங்க அரேஞ்ச் பண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்து குருசாமிகள்கிட்ட எங்களுடைய இருமுடியை இறக்கி கொடுத்துட்டு மீண்டும் மீண்டும் ஒரு 4 தடவை நாங்க வந்து தரிசனம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு தடவையும் ஐயப்பன் போதுமா போதுமா இன்னும் வருவேன்னு சொல்ற மாதிரி என்ன அது எனக்கு எப்படி சொல்லிக்கிறது தெரியல. அதே மாதிரி அடுத்த நாள் காத்தால நெய் அபிஷேகம், அதை முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இவெல்லாம் சொன்ன மாதிரி அருமையான பிரேக்ஃபாஸ்ட், எந்த இடத்துலயும் எந்த ஒரு சின்ன தொய்வு கூட இல்லாத ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள். இப்படி ஒரு அனுபவத்துக்காக தான் இத்தனை நாள் ஐயப்பன் எங்களை காக்க வச்சுட்டு இருந்தாரோங்கிற மாதிரியான உணர்ச்சி தான் எங்களுக்குள்ள இருந்தது. இப்பவுமே நான் போனேன் ஐயப்பன் தரிசனம் பண்ணேன் அப்படிங்கிறதே என்னவோ எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. அதே ஐயப்பன் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கட்டும். குருசுவாமிகளுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். அண்ணா சொல்லுங்க. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இது வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா ஒரு பாலாஜி சார் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். நான் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாதான் இருப்பேன். எப்போ நான் எங்கள் ஆற்றுல ஒய்ஃப் வந்து போகணும்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப நாளாக சொல்லியிருந்தா. சரி எப்பயாவது ஒரு வேட்டியாவது ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாப்புல. எனக்கு கோவிந்தராஜ் அவர்களும் சாம்பசிவம் அவர்களும் வேத கிளாஸ்ல நண்பர்கள், ஃப்ரெண்டு, உடன்பிறவா சகோதரர்கள். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு வேட்டி என்ன பண்ணார், குருஜிக்கிட்ட போய் நான் சபரிமலை போயிட்டு வந்துடுவேன், 3 நாள் கிளாஸ்ல வர மாட்டேங்க. ஆஹா சரி, இவர் சபரிமலை போனவர் போட்டு இவரை பிடிச்சிக்கணும்ட்டு அப்படியே முடிவு பண்ணிட்டேன். கோவிந்தராஜை பிடிச்சிக்கணும்னு அப்படியே முடிவு பண்ணிட்டேன். ஐயப்பா வந்து அவரை பிடிச்சிக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கு முதல் வருஷம் நான் சாம்பசிவத்திட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்த வருஷம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கோவிந்தராஜ் கேட்டேன், அப்படியா அப்படின்னா, இல்லை உங்கள் பிரதர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன்,
அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டார். எல்லாரும் சேர்த்தாச்சு முடிஞ்சு போச்சு, ஒன்றும் வேக்கண்ட் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவர் பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு பொழுது. அப்புறம் ஒரு பிரதர் வந்து குருஜிகிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்குட்டு இந்த குருஜிகிட்ட அவர்கிட்ட இந்த ஃபோன் நம்பரை கொடுத்து சொன்னார். அப்புறம் ஃபோன் பண்ணி கொடுத்து அவர் நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ணி பேசினேன். பேசின போது எந்த ஊர்ப்பா என்ன ஏதுன்னு கேட்டார். அவர் நான் கும்பகோணம் இருந்தேன், உனக்கு குலதெய்வம் வந்து வெங்கடாதிபதியா அப்படின்னேன். எனக்கு அப்படியே திருப்பி அனுப்பிட்டுது, என்னடா என்னுடைய குலதெய்வத்தை இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு இஷ்ட தெய்வம் உப்புளிப்பண்ணா அப்படின்னார். ஏன்னா நான் கும்பகோணத்தில் இருக்கும்போது சனிக்கிழமை நான் உப்புளிப்பனுக்கு போய் தரிசனம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். காலையில் 6 மணிக்கெலாம் போயிடுவோம், நானும் ஒய்ஃபு எல்லாமே போயிடுவோம். போய் விஸ்வதூப தரிசனம் பண்ணிட்டு தான் வருவோம். அந்த பழக்கத்துக்கு அவருக்கு எப்படி அது தெரிஞ்சது என்னன்னு தெரியல. நான் அதை வச்சு அவரை தெய்வமாக கும்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஐயப்பனையும் நேரில் வந்த மாதிரி நினச்சிட்டு கும்பிட ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே மும்மூர்த்திகள் பேர், அதாவது வெங்கட குருசாமி, அங்குச்சி குருசாமி, இவரையும் குருசாமியாக வச்சுக்க வேண்டியதான், வேற கோவிந்தராஜ. மும்மூர்த்திகளுடைய ஒரு பாக்கியம் எங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிது. நான் இதுக்கு முன்னாடி 3-4 தடவை போயிருக்கேன், வேற குரூப்பில் போயிருக்கேன். இந்த குரூப்பில் போனது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு டைம். நல்ல சாமி ஐயப்ப சாமி தரிசனம் நல்லா 4-5 வரைக்கும் நிம்மதியாக பார்த்தேன். ஒவ்வொரு படியும் தொட்டு கும்பிட்டு கண்ணில் ஊற்றிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அதே போல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து வாயால் சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும். ட்ரெயின் டிக்கெட்டு புக் ஆகட்டும், சாப்பாடாகட்டும், அந்த வேற வழிக்கு குழந்தைகளுக்கு எப்படி பசிக்கும், தாய் எப்படி சாப்பாடு கொடுப்பாரோ அதே மாதிரி அந்த குரூப்பில் அந்த அளவுக்கு பார்த்து ஒரு சாப்பாடு எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கா. அவளுடைய அந்த ஒரு பணி எப்படி சொல்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா செஞ்சு கொடுத்துருக்காப்புல. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப திருப்தி அதில். இதே போல் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை, எந்த குறையுமே கிடையாது, ஒரு சிங்கிள் குறை எந்த குறையும் கிடையாது, அவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சிருக்கா. அதே போல் லேடிஸாக வாழ்க்கை ஒய்ஃபுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா செஞ்சுருக்கா. எல்லாமே சூப்பராக இருந்தது. சாமி தரிசனம் அவ்வளோ 4-5 பேருக்கு சாமி தரிசனம் பண்ணோம். சில பேர் வந்து இந்த கன்னி சுவாமிக்கு வந்து தேங்காய் உருட்டுறதெல்லாம் கிடையாது. அந்த வெங்கட சாமி குருசாமி வந்து அந்த இதுக்கு ஐயப்ப சாமி கிட்ட போய் தேங்காய் உருட்டி அதெல்லாம் செஞ்சு நான் இப்போ தான் முத பார்க்குறேன். அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அதுபோல் அங்குச்சி சுவாமி வந்து குருசாமி வந்து கண்ட்ரோல், இவர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக போவார். அந்த கண்ட்ரோலிங் இருந்தால் தான் அந்த கரெக்டாக அந்த பர்ஃபெக்ஷனாக கரெக்டாக வந்து அங்கே உட்காந்தா எல்லாரும். அவர் நீங்கள் வந்தால் வரலன்னு நான் விட்டுட்டு போடுவேன் அப்படின்பார். அந்த ஒரு இது எங்களுக்கு பயந்துட்டு வந்து உட்காந்தோம் ஒவ்வொன்றிலையும். அவர் அதே போல் பர்ஃபெக்டாக நடத்தி சூப்பராக நல்லா பிரமாதமாக செஞ்சு கொடுத்தார். அதான் சொன்னேன், சொல்கிறதுக்கு வாயே கிடையாது. எல்லாத்தையும் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் சொல்லி வச்ச மாதிரி நடந்தது. அவ்வளோ சூப்பராக நடந்தது, பிரமாதமாக இருந்தது. இருமுடி கட்டுறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த விவாதத்தில் பூஜை போட்டதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிரமாதம், சொல்கிறதுக்கே வாயில்லை. இதே போல் நான் எந்த இதுக்கு முன்னாடி போன பேட்சில் கூட இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை. ரொம்ப பிரமாதமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஐயப்பனுடைய அருள் தான் கடைசி வரைக்கும் இந்த குரூப்லேயே தொடர்ந்து வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அது நடக்கணும். அதை அவாலும் ஒத்துழைப்பு கொடுத்து நான் என்னுடைய சிறந்தாண்ட பணி நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிந்தராஜனுக்கு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன், என்னை விடாதீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் சேர்த்து அழிச்சிட்டு போகணுட்டு. நமஸ்காரம். சுவாமி சரணம். அதாவது அண்ணா, இப்போ நீ விட குருசாமி தான் சொன்னாம, நம்ம குரூப்ல கமா தான், அது ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அதனால குருசுவாமி ஒன்ஸ் நம்ம குருசுவாமி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்தது நம்ம மோகன் ரங்கன் பாச்சரை நான் கூப்பிடுறேன். நம்ம மகா குருசுவாமி என்ன பண்ணுவாருன்னா, யாத்திரைக்கு வரது கரெக்டாக நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை 1 யாத்திரை ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி எல்லாருக்கும் கார்டு போட்டுருவார். எல்லாருக்கும் கார்டு போட்டு டேட் வர வச்சுருவார். அது வந்து அவா குரூப்லயே நிறைய பேர், அதாவது குருசுவாமி குரூப்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது இருப்பா நிறைய பேர். இப்போ நான் வெங்கடேப்பெல்லாம் ஒரு 20 பேர், எங்களுக்கு முன்னாடிலாம் நிறைய சீனியர்ஸ் இருக்கா. அங்குச்சி அண்ணாவோட அண்ணா அவெல்லாம் அந்த மாதிரி பேர். பட் ஆனால் நம்ம வந்திருந்தாலும் அவர் எல்லாருக்கும் கார்டு போட்டுருவார். ஒரு தடவை நம்மளோட வந்தால் கார்டு வந்துடும், அது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனா நீங்க இவ்வளவு ஆத்மார்த்தமா, அது என்ன சொல்றது, அதாவது அசஞ்சலா பக்தி. எனக்கு வந்து கணேசன் அண்ணாவையும் ஜெயந்தி மாமி பத்தி சொல்லணும்னா அசஞ்சலா பக்தி. மாமி ரொம்ப வருத்தப்பட்டா. என்னால வந்து நிஜமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசுக்கு. அதாவது அங்க மழை பெய்யறது, ஏற ட்ரை பண்றா, முடியல, பாக்குறா, என்ன பார்த்துட்டு கில்ட்டி ஃபீலிங் மாமிக்கு, நான் டோலியில போலாமா அப்படின்னு.
நான் சொன்னேன், ஐயோ என்ன நீங்க முதல்ல டோலியில வாங்க, முதல்ல ஏறுங்க, அந்த சஞ்சலமே உங்களுக்கு வாண்டானே. அண்ணா அதுக்கு மேல மாமி போறான் என்னையும் கூப்பிடுறான்ற, மாமியோட தான் போன 2 பேரும் டோலியில வாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து 2 பேரும் நடந்து விடுறதுக்கு ஐயப்பன் ஏற்பாடு பண்றேன். மாமி அப்பதான் சொல்றாங்க, நீ ஏசிஎல் டியர் ஆயிருக்கு. இந்த மாதிரி நான் சொன்னேன், ஏசிஎல் டியர் ஆயின்னு நீங்க வரவே மலை ஏறது எப்படி நீங்க இது எங்களுக்கு சொல்லவே இல்லையேன்னு. அது ஐயப்பா தெரியல, மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைச்சேன்னா. ஆனா அந்த மழையில ஏறி வந்து இறங்கச்சு நடந்து வந்துட்டா. அசஞ்சலா பக்தி. மாமிக்கு வந்த உடனே கொஞ்சம் மைனர் இது ஃபீவர், காப் கோல்டு இருந்தது, அப்புறம் காலில் ஏதோ இது, பட் எல்லாம் ஆயிடும். ரொம்ப நல்ல ஆர்டிகுலேஷன், 2 பேரும் ரொம்ப நல்லா நீங்க சொன்னேன். நீங்க எங்க இந்த குரூப்புக்கு எங்க வைஃப் சொல்லுவா, கணேசன் அண்ணா எப்பாரு வீடியோ சுத்தி வீடியோ எடுக்கிற பாருங்க, நீங்க உங்களையும் எடுக்க சொன்னா நீங்க எடுக்கவே மாட்டேல, என்ன திட்டுவா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ரொம்ப நல்ல அடிஷன் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு அப்படின்னா சுவாமி சரணம். அடுத்தது நம்ம அடுத்தது வந்து நம்ம பாச்சர் அண்ணா, மோகன் ரங்கன் அண்ணா. மோகன் ரங்கன் அண்ணா யாருன்னாக்கா இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நான் இதுக்கு திருப்பி சொல்றேன். மோகன் ரங்கன் அண்ணா வந்து நம்ம அங்குச்சு அண்ணா கூட எல்டர் பிரதர். நம்ம செல்லப்பா அண்ணா இருக்கா, செல்லப்பா அண்ணா தெரியும் இல்லையா, நம்ம பாலாஜியோட அப்பா. அவர் தான் ஃபர்ஸ்ட், அவரோட யங்கர் பிரதர். ஸோ ஆக்சுவலா நம்ம மகாகுரு ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம மகாகுரு சுவாமியோட மலைக்கு இப்போ வந்து அந்த ஃபேமிலியில எல்லாருமே வந்தாச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம கஸ்தூரி ஐயப்பான்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கா. அவ தான் வந்து மகாகுரு சுவாமியோட யங்கர் டேஸ்லேருந்து ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவ தான் பண்ணா. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் செல்லப்பாண்ணா, அங்குச்சி அண்ணா வந்தா, செல்லப்பாண்ணா வந்தா. அதனால் பாச்சர் அண்ணா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரா. அதுவும் யூஎஸ்ல இருந்தா. அண்ணா வாஸ் இன் யூஎஸ். நம்ம கடைசியாக தான் அப்போ டிசைட் பண்ணி வரலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கிடைக்குமா வரலாமா அப்படின்னு கேட்டு அங்குச்சி அண்ணா வந்து எனக்கும் வெங்கட் அண்ணாவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாச்சர் அண்ணா வரணுன்றப்பா என்ன பண்ணலாம்பா, ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோமே, இப்போ நிறைய அது மாதிரி என்ன வரேன்னு சொல்லிட்டா. நம்ம வந்து வர சொல்லிடுவோம். இவ்வளோ இது அவ வரா, இது வரைக்கும் இவ்வளோ வருஷமா கேட்காதவ கேட்டிருக்கா, யோசிக்காத கூட்டு போயிடலாம், வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வரான்னு சொல்லி வந்தா. இப்போ அந்த அனுபவங்களை அண்ணாவை பண்ணி அவளே சொல்லுவோம். சுவாமி சரணம் பண்ண. சுவாமியே சரணம். நீங்க சொன்ன மாதிரி நாங்க யூஎஸ்ல இருந்தபோது இந்த ஃபோன் கால் வந்தது விஜய் கிட்ட இருந்து, தலப்பாவோட பிரதர் சன் விஜய். இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சபரிமலை போகிறோம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு தான் மெசேஜ். நீங்கள் வரீங்களான்னு கேட்கல, அது இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு. நான் உடனே என்னடா நாம் இங்கே இருக்கோமே எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உடனே அங்குச்சிக்கு ஃபோன் பண்ணேன். வந்து நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என் ஒய்ஃப் சொன்னால் இதில் இது எதான்னு ரீசனுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு இருக்கோம். பட் சம் அதர் வி ஹேவ் டு கோ அப்படின்னு சொல்லி கடைசியில் 2 நாளில் அங்குச்சி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யூ கேன் கம் சொன்னான். சரின்னு சொல்லி உடனே நாங்கள் டிக்கெட்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வந்துட்டோம். நாங்கள் உங்கள் 3 பேருக்கும் முதல்ல எங்களோட நன்றியை தெரிவித்துக்கிறோம். இவ்வளோ மாதிரி ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கிடச்சிது. ரொம்ப நாளாக சபரிமலை போகணுன்னு ஆசை. இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் கிடச்சிக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் என்னன்னாக்க உங்களோட இந்த குருமாரோட டெடிகேஷன், டீப் டிவோஷன், டோட்டல் அட்ஹரன்ஸ் டு த பாஸ் செட் பை மகா குருஸ்வாமி. ஒவ்வொரு டாஸ்க்லையும் பார்த்தா, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. நான் ஆக்சுவலாக டிக்கெட்டு 10ஆம் தேதி தான் புக் பண்ணுறதா இருந்தேன் மெட்ராஸ் வரத்துக்கு. பட் சம்மோரத்தை புக் பண்ணிச்சா 18ஆம் தேதியே எனக்கு புக்கிங் ஆகிடுது. சரி ஒரு நாள் முன்னாடி வந்துட்டோம்னா, அப்போ பிரதர் சொன்னால் நீ வந்து பாரு, ப்ரிப்பரேஷன் டைம் டிஎன்வி அதுக்கு போகலாம் அப்படின்னு. அங்கே போனால் ஒரு 10 பேர் ஹவு தேவர் ப்ரிப்பேரிங், அந்த இருமுடி பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது, இளநீர் எடுத்து அந்த தேங்காய் எல்லாம் ட்ரை பண்ணுற இது ஆக்டிவிட்டீஸ், அதெல்லாம் பார்க்கும்போது நாம் வந்து இந்த வருஷம் வந்து நான் ஒரு அப்சர்வராக தான் இருந்தேன். ஹோப்ஃபுல்லி நம்ம காட் வில்லிங் வி ஷுட் பி ஏபிள் டு ஆக்சுவலி பார்ட்டிசிபேட்ங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்குது. சரி, அது முடிஞ்ச அடுத்த நாள் காத்தால 10 மணிக்கு வந்தால் எப்படி அந்த சாமான் எல்லாம் அந்த ஹாலுக்கு வந்ததுங்கிறது இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அதுக்கப்புறம் இருமுடி டேம்போது 9 மணி நேரம் 2 குரு சுவாமிகள், அப்புறம் கோவிந்த ஐயப்பா, இவா 3 பேரும் அந்த கண்காணிப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் இருமுடி பண்ணிட்டு இருந்தா. ஒவ்வொருத்தருக்கும் டைம் கொடுத்து உங்களுக்கு என்ன விஷ் பண்ணணுமோ அதை திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவள் இருமுடி ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ணான். அந்த 73 இருமுடி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 குருசுவாமியும் அவ்வளோதானே சேவிச்சா. எனக்கே ஒரு இதுவாக இருந்தது, ஐயோ வயசானவா, உடம்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுமே அப்படின்னு பார்த்தேன். அவள் நல்ல வேலை
ஒரு 15-20 தடவை சேவிச்சுட்டு அவள் நிறுத்தினுட்டா. அது இன்னும் என் மைண்டில் இட் இஸ் ஸ்டில் தேர் இன் மை மைண்ட். இதெல்லாம் என்ன காமிக்கிறதுனா அவளோட சின்சியாரிட்டி. அவளுக்காக இது பண்ணலை. இந்த 3 பேருமே இந்த ஹோல் ப்ராசஸ், இந்த ஹோல் யாத்ரா வந்து இந்த குடும்பம், அவளை சூழ்ந்தவா எல்லாரும் நல்லா இருக்கணும், அவள் க்ஷேமமாக இருக்கணுங்கிற ஹோல் அப்ஜெக்டிவே அவளோட அந்த மாதிரி தான் அவள் திங்க் பண்ணி பண்ணிட்டு இருக்கா இத்தனை வருஷமா. அப்புறம் நாங்கள் சரி இந்த ப்ராசஸில் அந்த இருமுடி எண்ணிக்கை எம்ஆர் ஐயப்பா ஒரு 2-3 தடவை எங்களை வந்து பார்த்துட்டு, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்க்குறேன். வந்து பார்த்துட்டு நீங்கள் கவலையப்படாதீங்க, ரொம்ப க்ரௌட் இருக்காது, ரொம்ப நல்லா சேவிக்கலாம், மேலே நீங்கள் ஒவ்வொரு படியும் தொட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அங்கே ஒவ்வொன்றும் அப்படியே நடந்தது. சரி, நாங்கள் கொஞ்ச நாள் ஊருக்கு சரி கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். அஃப்கோர்ஸ் நாங்கள் டெய்லி வாக் போவோம். ஒரு மலை மாதிரி இருக்கிற இடத்துலலாம் மேலே ஏரியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ தட் 5 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தாக்க எங்களுக்கு வந்து மழை வந்ததில் எங்களால் நடக்க முடியல. 7வது ஷெட்டில் அப்படியே வி காட் ஸ்டக். அப்போ வந்து கோவிந்த் ஐயப்பா, கிருஷ் ஐயப்பா, சஞ்சய் ஐயப்பா அப்படியே அவள் அப்படியே அங்கே நின்றுட்டோம். எங்கள் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு நாங்கள் என்ன டிசைட் பண்ண போகிறோம். அப்புறம் கடைசியில் நாங்கள் டோலியில் போகிறோன்னு சொன்ன உடனே டோலியை ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் டோலியில் போனதுக்கு அப்புறம் தான் அவள் தே மூவ்ட் ஃப்ரம் தட் பிளேஸ். ஸோ அது சொல்கிறது அவள் யாரையும் விடாமல் அப்படியே கூட்டுண்டே வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து தர்ஷன் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா தர்ஷனம் முடிஞ்சுது. இருமுடியோடு தர்ஷன் பண்ணது இட்ஸ் ஒவ்வொரு படியும் தொட்டு நாங்கள் தர்ஷன் போனோம். மேலே போய் அது முதல் தடவை தர்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 தடவை, அப்புறம் மற்ற நாள் காத்தால திருப்பி 2 தடவை தர்ஷன் பண்ணோம். அந்த அடுத்தது வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்குறது நெய் அபிஷேகம் பார்த்துட்டுலாம் வந்தோம். இறங்கி வந்தாச்சு. இந்த நான் அப்புறம் நான் அங்குச்ச சொன்னேன், நாங்கள் வேணால் இன்னைக்கு மத்தியானம் நாங்கள் 5 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, நாங்கள் போகிறோமா, அப்படி போகலாமா? அண்ணா இல்லை நீ போக வேண்டாம், நீ வெயிட் பண்ண அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் அந்த பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் எ பிக் ஆக்டிவிட்டி. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரோட விஷஸ் என்ன, அந்த விஷஸுக்கு தகுந்தாப்பால் அவள் வந்து திருப்பி 1 செகண்ட் குருசுவாமிக்கும் சுவாமி ஐயப்பனுக்கும் திருப்பி பிரார்த்தனை பண்ணி அவள் விஷெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காக சொன்னபோது இட் வாஸ் ரியலி அ வெரி டச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஹோல் ப்ராசஸ், இந்த கோட்டயம் டு இது விவர் ஆல் இன் கம்ப்ளீட்டாக அந்த 3 நாள் என்ன நடக்கிறதுனே தெரியல. கம்ப்ளீட் எல்லாமே ஒரு ஐயப்பன் சார்ந்த எண்ணங்கள், எப்படி போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தா இது வந்து ஒரு 20 மேல இந்த ப்ராசஸ், இந்த ஏபிவிங்கிற குரூப் அரௌண்ட் மே 2020 கோவிட் போது ஆரம்பிச்சாய்வா. ஒரு லிமிட்டட் பர்பஸ், இந்த கோவிட்ல இருக்கிற க்ளூமி அட்மாஸ்பியர் போக்கணும்னு சொல்றதுக்காக எல்லாரும் சகசநாமம் ஆரம்பிச்சு அப்படி இப்படி போய் இப்போ விடாம இந்த சர்வீஸ்க்காகவே 365 நாளும் இந்த சகசநாமம் இன்னும் 3 வருஷத்துக்கு மேலே இது நடந்துட்டு இருக்கு. அதை தவிர வேரியஸ் அகண்டம் வேற பண்ணிட்டு இருக்காது. அப்போ எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி ஒன்ஸ் இன் 2 months நிறைய அகண்டம் பண்றா. இது எல்லாமே அவளோட ஒரு ரிலிஜியஸ் இது டிஸ்கோர்சஸ் எல்லாம் பார்த்தா அவளோட சர்வீஸ் வந்து இட்ஸ் ரியலி பியாண்ட் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் ஃபைனலி நாங்கள் என்னன்னாக்க வி ப்ரே சின்சியர்லி டு மகா குருஸ்வாமி அண்ட் சுவாமி ஐயப்பா to bless Anguchu, TNV, Ayyappa, Govinda Ayyappa and all the volunteers and their families for a healthy and peaceful life and continue their service to Lord Ayyappa. எங்களோட முக்கியமான இதுலேருந்து தெரிஞ்சது என்னன்னாக்க எசன்ஸ் தட் லார்ட் ஐயப்பா இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். சுவாமியே சரணம் ஐயப்பா. முடிஞ்சதுன்னா காட் வில்லிங் வில் சி ஹவு வி ஆர் கோபிள் டு ஜாயின் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம், அதுல சந்தேகமே கிடையாது. அது காட் வில்லிங் டெஃபினட்டா நீங்க கமா தான். நீங்க அண்ணா அங்குச்சுவே சொன்னான், பாச்சர் டெஃபினட்டா திருப்பி அடுத்த ட்ரிப்பு வரேன்னு சொல்றாருப்பா. இப்போ ஐயப்பன் பாருப்பா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி இப்போ மன்னி கேன் சே ஒரு 2-3 வார்த்தை மன்னி நீங்க சொல்லுங்க. யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க நீங்க. I think we share the same experience, so I don't think I have anything new to say except that this yatra has left me with the feeling that Lord Ayyappa is always with us and he will guide our path. Sorry for being emotional. Thank you for this divine experience. Thank you very much.
கண்டிப்பா கண்டிப்பா மன்னி ஒண்ணு வேண்டாம். இட்ஸ் வெரி இமோஷனல். நெகிழ்ச்சி தான், நெகிழ்ச்சியான மூமெண்ட்ஸ் தான் இது. வந்து ஆல் அவர் ப்ரேயர்ஸ் வில் கம் ட்ரூ. இப்போ ஆக்சுவலா கரெக்டா ஒரு வார்த்தை வந்து ஜெயந்தி மாமி சொன்னா, உணர்ச்சி பிழம்புன்னு. த இமோஷன்ஸ், அந்த அந்த ஃபீலிங், ஒரு பரவசமான ஸ்டேஜ். மன்னி இது வந்து காட் ஐயப்பா ஹஸ் டிசைடட் டு see அண்ணா அண்ட் யூ. அதுதான். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன் ஆன் August 15 பை த்ரூ விஜய். ஸோ அதனால தான் ஆயிருக்கு. ஸோ வாட் எவர் கிளேசம் யூ ஹேவ், எவ்ரிதிங் வில் கோ அவே. ஐயப்பா வில் டேக் கேர். நீங்க கவலையே படாது. And you will come again to thank him. கண்டிப்பா அது நடக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா. சூப்பர். அப்படி பண்ணிட்டு இப்ப நம்ம we will move on. அடுத்தது வந்து நம்ம ஹரிஹரன் ஐயப்பா. இப்ப வந்து இப்ப இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வந்த அது படி பேசணும். இப்ப நம்ம ஸ்டேஜ்ல கூப்பிட போறது வந்து, அடுத்தது கூப்பிட போறது ஹரிஹரன் ஐயப்பா. ஹரிஹரன் ஐயப்பா பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து, நமஸ்காரம் சுவாமி சரணம். இவர் வந்து நம்ம சுந்தரராஜன் ஐயப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இவர் வந்து எனக்கு இன்னொரு இவர் ஹீஸ் ஆல்சோ ரன்னர். வெரி சிம்பிள் பர்சன், ஃபுல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆள் இருக்கிறதே தெரியாது, பட் வெரி நோபல் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்தார். தென் அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நம்ம ஃபேமிலி அக்கா வந்தா, அக்கா ஃபேமிலி வந்தா, நிறைய பேர் வந்திருக்கா. இப்பயும் அடுத்த யாத்திரைக்கு வர போறா. நல்ல சர்வீஸ். அதே மாதிரி இப்ப வெங்கடண்ணா அவரை பத்தி சொன்னா, ஹீஸ் ஒன் ஆஃப் த நோபல் ப்ரொஃபஷன்ஸ், மோஸ்ட் நோபல் ப்ரொஃபஷன். என்னன்னாக்கா மெடிசன். அந்த மெடிசன்ல நர்சிங் ப்ரொஃபஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட். நார்மலா நம்ம விமன் நர்சஸ் தான் பார்ப்போம், மேல் நர்ஸ் ரொம்ப ரேரிட்டி. பட் அவர் ஹீஸ் அ மேல் நர்ஸ். நிறைய சர்வீஸ் பண்றாரு. பார்த்திருப்பேன் நீங்க, அவர் எப்பவும் சிரிச்சுட்டு இருப்பார். அவரை பார்த்தாலே நமக்கு தெம்பு வந்துடும். அண்ட் ஆல்சோ காம் அண்ட் கம்போஸ்ட். அவர் வந்து ஒரு எக்ஸைட் ஆகி நம்ம கத்தணும்னு நினைச்சா கூட கத்த முடியாது. ஏன்னா நமக்கு சிக்ஸ் கோவம் வந்தா கூட அவரை பார்த்தா சரியாயிடுவேன் நினைக்கிறேன். அது மாதிரி கம்போஸ்ட். இப்போ இன்னைக்கு கூட நான் ஹரி ஐயப்பா கேட்டேன்னா அவரை பிடிக்க முடியல. ஹரி he jumped at the idea. அதனால we'll ask Hari Ayyappa to share his experience with Lakashmana Guruswamy sir. சுவாமி சரணம். எல்லாத்துக்கும் நமஸ்காரம். என்னை ரொம்ப புகழ்த்திப்படுத்தி கோவிந்த ஐயப்பா சொல்லிட்டார். பட் அவ்வளோ புகழுக்கு நாங்க பெரியவனா எனக்கு தெரியாது. கோவிந்த ஐயப்பா சொன்ன மாதிரி எனக்கு இந்த குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணது சுந்தரராஜன் ஐயப்பா. அவர் என்னோட கோரன்னர். அவர் மூலமா பெரிய பாதையில குரூப்ல முதல்ல போயிட்டு வந்தேன். இது 2வது தடவை இந்த குரூப்ல போனேன். இந்த தடவை போறது என்னோட 3வது. எனக்கு மொத்தம் 4 அக்கா, ஒரு அண்ணா. நான் அதுல கடைசி. என்னோட 3வது அக்காவும் 3வது அக்காவோட பையன், 3வது அக்காவோட பேரன்கள், அதாவது பையனோட 2 பசங்களும் ஃபர்ஸ்ட் தடவையா வந்தா, கன்னி ஐயப்பனா வந்தா. ஸோ அவளுக்கும் ரொம்ப அருமையான டிவைன் தர்ஷன் கிடைச்சது. நான் இந்த குரூப்ல 3 குருசுவாமியும் எனக்கு மும்மூர்த்திகள் எல்லாருமே சொல்லியிருக்கேன், சொல்றேன். ஆனா நானு அங்குச்சி ஐயப்பாவை மகாவிஷ்ணுவாவும், இயற்கை ஐயப்பாவை பிரம்மாவும், கோவிந்த ஐயப்பாவை நான் சிவனாவும் அவளோட கேரக்டர்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மும்மூர்த்திகளுக்கு ஏற்ற மாதிரியும் கரெக்டா இங்கே வருது. அண்ட் தெய்வம் மனுஷ ரூபேனங்கிற மாதிரி நான் நான் தெய்வத்தை பார்க்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நம்மளோட குரூப்போட போறது அந்த கம்ப்ளீட் டிவைனிட்டி, அந்த கம்ப்ளீட் விரதம் இருக்கிறது. அவ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்றதுக்கு பிரயத்தனம் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்கா அது சேர்ந்து வருது. ஸோ இட் இஸ் ரியலி டிவைன். அண்ட் இந்த தடவை அக்கா முதலே போயிருக்கா வேற குரூப்போட. இந்த தடவை முதல் தடவையா நம்ம குரூப்போட அக்காவும், அக்கா பையன் டாக்டர் விமல்நிஷா அண்ட் பேரங்கள் ருதித்தன், பிரசாந்தன் அவளும் உண்டா. விமலும் இதுக்கு முன்னாடி வேற குரூப்ல போனது, அப்பா கூடயும் போயிருக்கிறது உண்டு. பட் குழந்தைகளுக்கு இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் என்னதான் இருந்தாலும் பாட்டி இல்லையா, அக்கா வந்து குழந்தைகளுக்கு பாட்டி இல்லையா, அதனால சொல்லிட்டே இருந்தா மழை வராம இருக்கணும், குழந்தையில மழையில நனையாமைய பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த தாய்மை. ஆனா ரொம்ப போய் இறங்குற வரைக்கும் அக்கா சொல்லிட்டு இருந்தா, பரவாயில்ல இது வரைக்கும் மழை வரல, சன்னிதானம் கோயில்ல இல்ல மழை வரல. ஆனா கரெக்டா பம்பால நாம ஸ்டார்ட் பண்ணணும் மழை பெய்யுது. அக்காவுக்கும் முதல்ல ஐயோ மழை பெய்யறதே, குழந்தைகளை எப்படி கூட்டிட்டு போறது, வெயிட் பண்ணுவோமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், அக்கா ஒன்றும் ஆகாது, வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆனா நம்ம நடந்து ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி கம்ப்ளீட் யாத்திரை சன்னிதானம் போற வரைக்கும் அண்ட் ஈவன் தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட மழை பெய்யுது.
சுவாமி தரிசனம் ஆச்சு, மழை நின்றது. ஆனா குழந்தைகள் எந்த இடத்துலயும் அவ எடுத்துக்கணும் ஓடணும், அது சின்னது எதுவுமே சொல்லு, எதுவுமே இல்லை. அவளை என்ஜாய் பண்ணிட்டு நடந்து வந்தா. அந்த டிவைனிட்டியை கம்ப்ளீட், அந்த சபரிமலையோட டிவைனிட்டியை அவ கம்ப்ளீட்டா அனுபவிச்சு வந்தா. மழையில் இது வரைக்கும் அவ வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு நேரம் நினைஞ்சதே கிடையாது. ஏதோ திடீர்னு மழை வந்துட்டு நினைஞ்சதுங்கிறது இந்த மாதிரி நினைஞ்சதே கிடையாது. ஆனா சுவாமியோட அருள் தான். குழந்தைகளுக்கோ இல்ல அக்காவுக்கோ விமலுக்கோ எனக்கோ யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் ஐயப்பனோட அருள், குருசாமி மாரியோட அருள். தரிசனமும் அதுக்கேற்ற மாதிரி 18 படிய பொறுமையா குழந்தைகளும் சரி, அக்கா விமல் நான் எல்லாருமே தொட்டு பொறுமையா நமஸ்காரம் பண்ணிட்டு ஏறினது. சுவாமி முன்னாடி நின்று ஃபியூ செகண்ட்ஸ் அருமையா திவ்ய தரிசனம் எடுத்தது. அடுத்த நாள் காத்தால் அபிஷேகம் தரிசனம் எடுத்தது. எல்லாம் ஐயப்பனோட அருள், குருசாமியோட அருள், குருசாமி மாரியோட அருள். நான் என்னோட வாழ்க்கையில 5 டிகேட்ல ஒரு 5 பார்ட்ட ஒரு 2 minutes சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டிகேட்ல, அதாவது என்னோட 6வது வயசுல இருந்தே அப்பா என்னைய சபரிமலைக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்கேன். நாங்க பவானி அக்ரஹாரத்துல ஒரு வீதியில காவேரி வீதி, அதுக்கு பின்னாடி காவேரி நதியும், இன்னொரு வீதி பவானி வீதி, அதுக்கு பின்னாடி பவானி நதியும் ஓடுறது. நம்மாத்துக்கு பின்னாடி காவேரி நதி இருந்தது. அப்போ அப்பா என்னை முதல் தடவையா என்னோட 6வது வயசுல கூட்டிட்டு போறது. கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு கம்ப்ளீட்டா கார்த்திகை மார்கழி ஃபுல்லா இருக்கிறது. தை 1ஆம் தேதி அங்க இருக்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா. அப்போ என்னைய காத்தால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எழுப்பி காவேரிக்கு கூட்டிட்டு போவான். அம்மா சொல்றதை கேட்டிருக்கேன், குழந்தைகள் ஏன் படுத்துறேன், அவனுக்கு சுடுதண்ணி வச்சு நான் இங்கே குளிப்பாட்டு விடுறேன், நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, ஒன்னும் அவங்களோட சேர்ந்து சரணம் சொல்லணும். அப்பா சொல்லுவா இல்லை, அவன் இந்த 2 மாசம் கம்ப்ளீட்டா விரதம் இருந்தா அவனுக்கு காடுல நடக்கிறது அவனுக்கு எந்த ஒரு சங்கடமோ இல்ல கஷ்டமோ தெரியாது. அதுக்காக தான். அதனால காலங்காத்தால இந்த பல்லு டைப் அடிக்கிற மாதிரியான குளிர் இருக்கும் மார்கழிக்கு வரும், கார்த்திகை மார்கழிக்கு வரும். அப்பவும் கூட்டின்னு போயிட்டு குளிப்பாட்டி, காவேரியில குளிப்பாட்டி கோவிலுக்கு கூட்டின்னு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஒரு குழி உண்டு. அப்பா நைட்டு வருவா 8 மணிக்கு மேல ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு குழி உண்டு. அதுக்கப்புறம் சவணம் சொல்லி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரிசையா போயிட்டு. தென் என்னோட செகண்ட் டிகேட்ல நான் +2 முடிச்ச உடனே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். 26 இயர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல நர்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தேன். எனக்கு டோட்டலா 31 இயர்ஸ் ஆஃப் நர்சிங் ப்ரொஃபஷன் ஆயாச்சு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல 26 இயர்ஸ், எனக்கு இங்க இஎஸ்ஐல 4+ இயர்ஸ் ஆயாச்சு, இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல்ல. அப்போ செகண்ட் டிகேட்ல எனக்கு அதே மாதிரி அப்பாவோட போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. தேர்ட் டிகேட்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்ததுனால என்னால சபரிமலைக்கு போக முடியல. தென் ஃபோர்த் டிகேட்லயும் போக முடியல. இப்போ ஃபிஃப்த் டிகேட்ல எகைன் பாக்கியம் கிடைச்சது, சர்வீஸ்ல இருந்து வெளியில வந்தாச்சு. ஸோ மாலை போட்டுட்டு இந்த குரூப்பையும் எனக்கு அறிமுகப்படுத்திருந்தது சுந்தரராஜனை இப்போ அவங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த குரூப்போட போக ஆரம்பிச்சோன்னே எனக்கு மறுபடியும் அந்த இறைவன் அருள் கிடைத்தது. சபரிமலையோட அந்த எல்லா பாதையில நடந்து போகக்கூடிய அந்த அருள் கிடைச்சது, தரிசனம் கிடைக்கிறதுக்கு உண்டான அருள் கிடைச்சது. ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறதா எனக்கு தோணுது. அண்ட் என்னோட லைஃப்ல ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் ஐயப்பனோட அருள் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கூட போறது இதையும் ஒன்று சொல்லியிருந்தேன். கம்ப்ளீட்டா 2 months விரதம் இருந்து போறது. சின்ன வயசுல எதிர்பார்ப்போம் அதே மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ சுவாமி முன்னாடி போனோன்னே அப்பா என்னை தூக்கிண்டு காமிச்சு கொடுத்தாங்க, அந்த பார்த்துட்டேவா ஐயப்பன் பாரு. ஐயப்பன் பார்த்தோன்னே எனக்கு முதல்ல சித்ரூண்டு இருக்கே சுவாமி அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் தோணிது. அது அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா என்னப்பா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருந்து இவ்வளோ நடந்து பெரிய பாதையில் நடந்து வந்திருக்கோம், ஆனா சுவாமி சின்னதா இருக்கு. அப்போ சொன்னான், சுவாமி சின்னதுன்னு நீ நினைக்கிற, ஆனா அருள் ரொம்ப பெருசு. ஸோ அருளுக்காக நம்ம வந்திருக்கோம், எனக்கு அருள் பரிபூர்ணமா இருக்கும், அதை நீ நம்பு, கண்டிப்பா அருள் கிடைக்கும். அப்பாவோட வாக்கு எனக்கு ஒவ்வொரு என்னோட லைஃப் இன்ஸ்டன்ஸ்லயும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணது, அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு பதவி உயர்வு வாங்கினது, டாப் மோஸ்ட் ரேங்க் என்னோட யங் ஏஜ்லயே எனக்கு கிடைச்சிட்டே வந்தது, எல்லாத்துலயுமே ஐயப்பனோட அருள் இருக்கிறத ஒவ்வொரு தடவையும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்ல, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல
ஃபாரின் போஸ்டிங் வர்றது வந்து ரொம்ப அபூர்வமா கிடைக்கும். ஸோ அதுவும் எனக்கு கிடைச்சி நான் ரஷ்யன் கண்ட்ரியான தஜிகிஸ்தான்ல ஒரு 2 years இருந்தது. அது மாத்திரம் இல்லாம அதுக்கும் மேல போய் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டாஃப் ஆஃபீஸரா அவர் தஜிகிஸ்தான்ல விசிட் பண்ணும்போது இருந்தது. அதெல்லாம் ஐயப்பனோட அருள் இல்லாம கண்டிப்பா நடக்கும். அது அபூர்வமா நடக்கும். அது ரொம்ப அவ்வளவு ஈஸியா அந்த மாதிரியான இதெல்லாம் கிடைச்சவே கிடைக்காது. அதெல்லாம் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி சர்வீஸை விடுறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சிருந்தேன். ஏன்னா சர்வீஸை விட்டோன்னா வேற வேலை கையில இல்லாம நம்ம வெளியில வெயிட் பண்ணிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் அண்டு அந்த டைம் கேப், அதுக்காக யோசிச்சிருந்தேன். ஆனா கரெக்டா November 30, 2019 நான் சர்வீஸ் விடுறேன். இங்க December 16, 2019 ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அங்க விட்டேன், இங்க ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கும் ஐயப்பனோட அருள். என்னோட டோட்டல் 31 years ஆஃப் நர்சிங் ப்ரொஃபஷன்ல நான் பார்த்திராத ஒரு இக்கட்டான சூழ்நிலைனாக்கா அது பேண்டமிக். அது இஎஸ்ஐல ஜாயின் பண்ணி 2020 மார்ச்ல ஸ்டார்ட் ஆகணும். எல்லாருக்கும் இருந்த அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவளுக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்தது. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் நான் செக் அப்போ ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி பாலக்காடுல இருந்தா, அவளை பார்க்க போகும்போதெல்லாம் ஆஸ் அ ரயில்வே கண்டிஷன் டெஸ்ட் எடுத்துட்டு நெகட்டிவ் சர்டிபிகேட் இருந்தா மாத்திரம் தான் போக முடியும். ஒவ்வொரு தடவை போறதும் மாசத்துக்கு நான் ஒரு தடவையோ 2 தடவையோ போயிட்டு வந்தேன். அப்படி போகும்போது ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் எடுக்கிறதும் எனக்கு நெகட்டிவ் தான் வரும். அதுவும் ஐயப்பன் அருள். அண்ட் வேவ்ல செகண்ட் வேவ் அண்ட் தேர்ட் வேவ்ல எஸ்பெஷலி May 2021 நிறைய கேசஸ் எங்க கண்ணுக்கு முன்னாடி எங்களால காப்பாற்ற முடியாம போச்சு. ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஆச்சு. திடீர்னு பேஷண்ட் ரொம்ப நல்ல மானிட்டர், நல்ல எல்லா வைட்டல்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்லி நார்மல், திடீர்னு பேஷண்ட் கொலாப்ஸ் ஆவா. நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய எங்க கை விட்டு போச்சு. அப்போல்லாம் எனக்கு இருந்த ஒரே பிபிஇக்குள்ள இருந்துட்டு அவெல்லாம் காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ போறேன். அப்போ மனசுக்குள்ள இருந்த ஒரே எண்ணம், ஐயப்பா எப்படியா இருந்தாலும் இந்த பேண்டமிக்கை சீக்கிரம் தீர்த்துட்டு நார்மல் லைஃப் திரும்பி கொண்டு வாங்க. அண்ட் இப்போ நம்ம அந்த நார்மல் லைஃப் மறுபடியும் நம்ம இருக்கிறதுக்கு கம்ப்ளீட் ஐயப்பன் அருள். ஸோ இது வந்து என்னோட பிரெயின்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி செல்ல நான் அதை உணர்ந்துட்டே இருக்கேன். அது எஸ்பெஷலி அந்த கோவிட் டைம்ல, பேண்டமிக் சமயத்துல பக்கத்துல இருந்து ஒவ்வொரு கோவிட் பேஷண்ட்டையும் பக்கத்துல இருந்து பார்த்து அனுபவிச்சு அந்த எவ்வளவு பேர் காப்பாற்றப்பட்டா, எவ்வளவு பேர் போனா, அதில் ரொம்ப பக்கத்துல நின்று பார்த்ததுனால இப்போ மறுபடியும் நார்மல் நிலைக்கு வந்தது வந்து ஒவ்வொரு நாளும் ஐயப்பனோட அருள் இருக்கிறத நான் பரிபூர்ணமா உணர்றேன். இந்த எல்லா விதமான இதையும் ஏற்படுத்த தந்த இதுக்கு பாத்திரமாக இந்த எனக்கு இந்த குரூப்ல எகைன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச சுந்தரராஜன் ஐயப்பா, நம்மளுடைய 3 குருசுவாமிகளுக்கும், மகா குருசுவாமிக்கும், லாடாய இறைவன் ஐயப்பனுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஒண்ணு வந்து இன்னைக்குதான் ஹரி ஐயப்பா பத்தி நிறைய விஷயங்கள் புதுசா எங்களுக்கு தெரியறது. இவ்வளவு எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பேக்ரவுண்ட் எனக்கு சுந்தரராஜன் நாமளும் சொல்லி இவ்வளவு தெரியாது. இவ்வளவு சிம்பிளிசிட்டி, இவ்வளவு இது நமக்கு அது ஒரு நிமிஷம், இவ்வளவு சிம்பிளிசிட்டி அட் த சேம் டைம் இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் தெரியுது. பட் எல்லாத்துக்கும் காரணம் அவர் வந்து 5 decades ஆஃப் ஹிஸ் லைஃப். ஐயப்பன் எப்படி 6 வயசுல அவர் வந்தார், செகண்ட் டிகேட் வந்தார், பட் தேர்ட் ஒரு 3 decades 2 decades பிரேக், பட் 5th decade எதுக்கு திருப்பி கொண்டு வந்தாங்க ரொம்ப நாள் சொன்னார். அதே மாதிரி பேண்டமிக்ல வந்து நம்ம இந்த சத்சங்கம் ஆரம்பிச்சோட தாத்பரியமே லோகம் நல்லா இருக்கணும், சீக்கிரம் இந்த பேண்டமிக் போகணும்னு. ஸோ அந்த பிபிஇக்குள்ள உட்காந்து பிபிஇ இந்த இதுக்கு ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டுக்கிறதே எவ்வளவு பெரிய இதுன்னு நம்மளாம் போட்டு பார்த்ததில்ல. போட்டுண்டவா சொல்லியிருக்கா. அவ்வளோ ஒரு சங்கடம், அந்த தர்ம சங்கடம் அதை போட்டுண்டா. அவர்ஸ் டுகெதர் யூ ஹேவ் டு பி வித் திஸ், எல்லாமே டைப்பர் அந்த மாதிரி இதுதான். பட் அப்பயும் ப்ரேயர் இருந்திருக்கு அப்படின்னாக்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஐயப்பன் காப்பாத்திருக்கார். நீங்க நம்ம குரூப்புக்கு வந்தது ஒரு பெரிய அசெட். ஐயப்பன் தொடர்ச்சியா எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார் அப்படின்னு. தேங்க்யூ சுந்தரராஜன் ஐயப்பா. இப்போ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஹரிஹரன் ஐயப்பா. தேங்க்யூ சுந்தரராஜன் ஐயப்பா பிகாஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் ஹரிஹரன் ஐயப்பா. இப்போ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இப்போ இன்னொரு முடிச்சப்ப நான் ஒரு
ஒரு 2 பேர் ஐ வில் ரிக்வெஸ்ட் டு லீவ். அதாவது ஏன்னா சஞ்சய் 2 பேர் இருக்கா. ஸோ இப்போ நான் முத்துக்குமார் பேசின அப்புறம் முத்துக்குமாரும் அப்புறம் 2 பேர் சுவாமிநாதன் இருக்கா. அதுக்கப்புறம் ஏன்னா மேக்ஸிமம் இதில் ஸ்க்ரீனில் ஒரு 10 பீப்புள் தான் இருக்க முடியும். ஸோ இப்போ பாலாஜி அண்ட் ஹரிஹரன் ஐயப்பா வந்து யூ கேன் ப்ராப்ளி எக்ஸிட் ஹியர், அப்புறம் யூடியூப்ல பார்க்கலாம் அது அப்படின்னு கேட்டுக்கிறேன் இஃப் பாசிபிள். சாரி, பட் ஏன்னா அதுக்கு மேலே இங்கே அகாமடேட் பண்ணது சஞ்சயும் ஸ்க்ரீன் உள்ள வரணும் மேக்ஸிமம் முடியும். அதனால ஐ திங்க் இஸ் இட் ஓகே தான் பாலாஜி இல்லையா? ஐ திங்க் பாலாஜி எக்ஸிட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே ஹரிஹரன், யூ கேன் கண்டினியூ டு ஸ்டே. இப்போ அடுத்தது வந்து நம்ம முத்துக்குமார் ஐயப்பா. முத்துக்குமார் ஐயப்பா வந்து அவரையும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து நம்ம சுந்தரராஜன் ஐயப்பா தான், அப்புறம் ஹரிஹரன் ஐயப்பாவோட ஃப்ரெண்டு. அண்ட் அதுவும் அவரும் மலைக்கு நிறைய வாட்டி போயிருக்கார். ஆனால் நம்ம குரூப்போட தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கார். செஞ்சியில சொந்த ஊர், பட் இங்கே டிசிஎஸ்ல வேலை பண்றார். அவரோட அனுபவங்களை நம்மளோட குரூப்ல வந்த அனுபவங்களை சொல்லுவார். சுவாமி சரணமுத்து சொல்லுங்க. சாமி சரணம் எல்லாருக்கும். முதல் முறையா நான் வந்து இந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கே வந்து கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருந்தது. தடுமாற்றம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கமா ரன்னிங் முடிச்சுட்டு பொதுவாக சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். அப்பதான் ஹரிஹரன் ஐயப்பா சொன்னார், நான் வந்து மலைக்கு போறேன், இந்த இதில் போறேன், அந்த பிளான் இருக்கு அப்படின்னாரு. இல்லை நானும் வரணுங்க அப்படின்னு. இல்லை நீங்க நினைச்ச உடனே வர முடியுமான்னு தெரியல, நான் குருசாமிகளை கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஒரு வாரம் ஆச்சு, சொல்லவே இல்லை. சரி நான் திரும்ப ஒரு ஃபாலோ பண்ணேன். நான் கேட்டிருக்கேன், ஒன்றும் எதுவும் பதில் சொல்லலை. நான் திரும்ப ரஷ் பண்ண முடியாது, வெயிட் பண்ணுங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த 2 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சு அவர் ஓகே சொல்லிட்டாங்க, நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க, ட்ரெயின் டிக்கெட் இருந்தா நம்ம போலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறந்தது, ஐயப்பன் தான் நம்ம கூட இருக்காரு. ஏன்னா நான் சடனா வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி சொல்லும் போதே இந்த மாதிரி இருக்கு, இல்ல இழுபறியா இருந்தது வந்து ஒரு ஓகே வரலாம், குரூப்ல சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுந்தரராஜன் ஐயப்பான்னு சொன்னார், ஹரிஹரன் ஐயப்பா சொன்னார், இவங்க வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணுவாங்க எல்லாமே, நம்ம வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ணணும், அதை டிவேட் பண்ணக்கூடாது, குரூப்ல வந்து அவங்க சொல்றது குருசாமி சொன்னா அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்ம 70 பேர் கிட்ட போறோம் அவங்க சொன்னாங்க. அப்பயே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது, நம்ம 70 பேர் போறோம்னா எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இது என்னோட 8வது பயணம் சபரிமலைக்கு. இதுக்கு முன்னாடி நான் போன பயணங்கள் 20 பேர் 25 பேர் போகும்போது எங்களுக்கு நிறைய சில அசௌகரியங்களை சந்திச்சிருக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, போவாங்க, கொஞ்சம் வரது லேட் ஆகும், வேன்ல போறோம், இல்ல வரது முன்ன லேட் ஆகும், வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கா சில பேர் வெயிட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம 70 பேர் போறோம், எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண உடனே அவன் மெசேஜ் பார்க்கும்போது எனக்கு வந்து இது ரொம்ப வெல் ஆர்கனைஸா பண்றாங்க, நீட்டா இருக்கு, பிளானிங் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. சோ இதை நான் வந்து ஒரு யாத்திரைக்கான இது மட்டும் பார்க்கணும், ஒரு மினிமம் ஸ்கில்லையும் சேர்த்து இதுல பார்த்தேன். இதை நம்ம வந்து இதே விஷயங்களை வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ணணும், இல்ல ஆபீஸ்லயும் இதே மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு இந்த காலகட்டத்தில்னு சொல்லிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டேன். மாலை போட்டது எனக்கு ஒரு பெரிய அனுபவமா இருந்தது. யூஸ்வலா நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாலை போடுறதுன்னா பக்கத்துல ஐயப்பன் கோயில் போயிட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து இல்ல, இவங்க வந்து கோவிந்த ஐயப்பா கிட்டயோ இல்ல வந்து வெங்கட ஐயப்பா கிட்டயோ மாலை போடணும், என்னைக்கு போட போறீங்க சொல்லுங்க. அதெல்லாம் முன்னாடி 2 டேட் பிக்ஸ் பண்ணது சொன்னது. நான் அன்னைக்கு அவர் வெங்கட ஐயப்பா வீட்டுல போய் எனக்கு மாலை போடும்போது அப்படியே எனக்கு வந்து ஒரு சபரிமலைக்குள்ள போய் என்ட்ரி ஆயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. ஒரு 1/2 மணி நேரம் அவர் பூஜை பண்ணி பண்ணும்போது எனக்கு ஐயப்பனே முன்னாடி உட்காந்து போடுற மாதிரி, அதுவே எனக்கு ஒரு மாதிரி மெய் செலுத்து போய் ஒரு அனுபவமா இருந்தது. அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து நான் வந்து என்னோட விரதங்கள் பாத்தீங்கன்னா என்ன 25 நாள் தான் இருக்கு, நம்மளால இது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கும் போது என்னோட லீவ் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாம எனக்கு எல்லாம் சாதகமா நடந்தது. வழக்கமா நாங்க வந்து வாரத்துல ஒரு நாள் லீவ் கேட்கறோம், சடனா அன்பிளான் லீவ் சொன்னாலே என்னோட மேனேஜ்மெண்ட்ல வந்து கொஞ்சம் முகம் சொல்லிப்பாங்க, என்னப்பா அன்பிளான் லீவ் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 3 நாள் லீவ் போறேன், நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு. சபரிமலைக்குன்னு சொல்லிட்டீங்க, கோயில்னு சொல்லிட்டீங்க, போயிட்டு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது என்னோட மேனேஜர் அப்ரூவ் சொல்லும் போதே இது வந்து நம்ம குவார்டர் ரெண்டா இருக்கு, வேலை எல்லாம் ஜாஸ்தி இருக்கும், என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, நான் வேலையை முன்னாடி முடிச்சுட்டு போவேன், வந்து நான் பாத்துப்பேன்னு சொன்னேன். ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வேலையெல்லாம் பார்த்தா கடைசி நாள்ல நைட்டு 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் வேலை போகும். கடவுள் ஐயப்பன் அருளால பாத்தீங்கன்னா இந்த மாசம் புதன்கிழமை நான் என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு விழாமலையெல்லாம் சும்மா தான் இருந்தேன். நான் உண்மையிலே சும்மா 1 மணி வேலை தான் இருந்தது. அது உண்மையில அவர் அருள் தான். இல்லைன்னா ஒவ்வொரு மாசம் எனக்கு ஏதாவது டெக்னிக்கலா பிரச்சனை வரும், இல்லை வேற எதனா பிரச்சனை சந்திச்சிருக்கேன். ஆனா வேலை விஷயத்துல வந்து எனக்கு லீவு கொடுத்த என்னோட இவர் வந்து என்னப்பா புதன்கிழமை முடிஞ்சிச்சு, அவ்வளவு நீட்டா பண்ணியாச்சு, நான் ரொம்ப நல்ல அவரே என்ன ஒரு அப்ரிஷியேட் பண்ணது, மெயில் பண்ணது எனக்கு ரொம்ப அது ஒரு பிளஸிங்கா இருந்தது. நான் திரும்ப அந்த ஐயப்பனோட யாத்திரையிலே வரேன். ஐயப்பன் யாத்திரையில பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு பூஜைக்கு போய் அட்டன் பண்ண சனிக்கிழமை ரொம்ப நீட்டா அவ்வளோ அற்புதமா இருந்தது. மணி ஐயப்பா பாட்டு பண்ணதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது எனக்கு அப்படியே மெய் செலுத்து போனேன், என்ன இப்படி எல்லாம் பாட்டு இருக்கா. நான் அந்த நான் என்ன 8வது வருஷம் பயணம் இது. இந்த 8வது வருஷம் பயணத்துல பாத்தீங்கன்னா ஐயப்பன் பாடல நான் கேட்ட பாடல 1 2 பாடலாம் பாடினாரு அவர். மத்த எல்லாம் புதுசு புதுசா இருந்தது. அதுவும் அந்த கூட்டு வழிபாடு, அந்த கூட்டு பாடல் எல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அந்த
அந்த சரௌண்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அட்மைரபிளா இருந்தது எனக்கு. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது எனக்கு தெரியல அந்த வார்த்தையில. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட சின்ன பையனை வந்து இருந்தான், அவனும் வந்து பாத்தீங்கன்னா சரணம் சொல்லிக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். இப்ப நாங்க இந்த பூஜை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல என்னோட பெரிய பையன் பாத்தீங்கன்னா 108 சரணம் எங்க புக்ல எடுத்து அப்படியே ஆர்டர் மாறாம ஒரு ஆர்டர் ஒரு லைன் கூட மாறாது, புக்ல பிரிண்டிங்ல இருக்க மாதிரியே அப்படியே சொல்லுவான். சின்ன பையன் பாத்தீங்கன்னா அந்த அறிந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, அது காலையில சாயங்காலம் சொல்றதுனே அப்ப என் பையன் வந்து நிற்பான். அது நான் இதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டு அவன் ஸ்கூல் அனுப்பணும். அந்த மாதிரி என்னோட குடும்பமே முழு ஈடுபாட்டோட இந்த ஐயப்பன் விரதத்துல நாங்க பங்கேற்றோம். அதுக்கு நம்மளாம் நல்லாவே எனக்கு நிறைய கண் கூட கண்டுபிடிச்சேன். நான் 18 படியில் ஏறும்போது பாத்தீங்கன்னா வழக்கமா மற்ற சமயங்களை நான் போன முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படியில ஏறி தொட்டு ஏறி போறதாலும் போலீஸ்கார விட மாட்டாரு, நீங்க இழுத்து போட்டு மேல ஏறி அமுச்சு விட்டுருவாரு. ஆனா இந்த இடம் ஒவ்வொரு படியும் பொறுமையா நின்று தரிசனம் பார்த்துட்டு போய் சாமி தரிசனம் திவ்ய தரிசனம் ஒரே ஒரு முறை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அரியாயப்பேட்டை கேட்டேன். நாங்க சாமி தரிசனம் பார்த்தோம். இருமுடி பைய போய் அங்குச்சி குருசாமி கிட்ட கொடுத்த உடனே நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல வந்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. நான் அவரை போய் கேட்டேன், நம்ம குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆக பார்ப்போம், மழை பெஞ்சினா இருக்கு, அவர் வர முடியும்னு சொல்லி அரியாயப்பா. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். அன்னைக்கு நைட்டு மட்டும் நான் 6 முறை ஐயப்பனை பார்த்தேன், கண்குளிர பார்த்தேன். ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு நிமிஷம் நின்று பார்த்து இருப்பேன். எனக்கு சலிக்க மனம் இல்லாம பார்த்து திரும்ப அடுத்த நாள் காலை நெய்யபிஷேகம் அதுல ஒரு 4 தடவை பார்த்தேன். ஏறக்குறைய 11 முறை ஐயப்பனை நான் பார்த்தேன். இப்ப நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை, ஏன்னா ஒரு மன வருத்தம், இல்ல ஏன்னா ஒரு தொய்வு ஏற்படும் போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஐயப்பான்னு நினைச்சாலே அப்படியே முன்னாடி தரிசனம் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு அந்த அளவுக்கு அவ்வளவு மனசுக்குள்ள அப்படியே நின்று ஐயப்பன். சோ இந்த மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட செயல்கள் நடவடிக்கைல ஒரு நம்பிக்கை கூடியிருக்கு, பலம் கூடியிருக்கு, என்னோட கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம குருசாமியோட அருள் தான். அதுவும் நான் மாலை போட்ட அன்னைக்கே வந்து வெங்கடையப்பா பார்த்தது இல்லாம மணி ஐயப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன், என்ன சுந்தரராஜன் ஐயப்பா. சோ அங்க அந்த பூஜை அட்டன் பண்ண 2 பூஜை அட்டன் பண்ண எனக்கு ரொம்ப மெய் செலுத்த ஒரு தருணம் உண்மையிலேயே என்னோட வாழ்க்கையில. நல்ல இந்த இப்படிலாம் பூஜை செய்வாங்களா, இப்படி எல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் என்னோட குலதெய்வம் வந்து எனக்கு தெரியல, நான் குலதெய்வம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, நான் கஷ்டப்படுறேன், என்னோட மூதாதைகளுக்கு தெரியல, என்னோட தாத்தாவுக்கு தெரியல, தாத்தாவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பேசும்போது சாமி கிட்ட வச்ச ஒரு பூ வந்து கீழே வந்துச்சு. அப்பயே மணி அப்ப சொன்னார், நீங்க கண்டிப்பா நினைக்கிறீங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து வழிகாட்டுவாங்க, கவலைப்படாதீங்க, அதுக்கான முயற்சியில் நீங்க இறங்குங்க, உங்க குலதெய்வங்க நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. சில விஷயங்கள் வந்து நம்பிக்கைக்கு விதத்துல பேசினாரு. எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது, அதை ஃபாலோ பண்ண வச்சது நீட் ஏற்கனவே எல்லாம் நிறைய பேர் தெளிவா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து பார்த்தேன், வியந்து போன விஷயங்கள் அதுதான். எந்த ஒரு விஷயத்தையும் எங்கேயுமே போயிட்டு யாரும் வந்து கூப்பிடாலும் யாரும் வச்சுக்கவே இல்லை. நம்ம 70 பேர் வந்திருக்கோம் போயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. அந்த குருசாமியோட வார்த்தையை யாரும் மீறி போகல, எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணோம். எல்லாம் நல்ல திவ்ய தரிசனம் கிடைச்சது. எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தோம். நல்ல பூஜை, நல்ல வழிபாடு. இப்ப திரும்ப அடுத்து நம்ம மலைக்கு போகணும்னா தனியா போகிற எனக்கு என்ன இல்லை. ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா கடைசி நேரம் முடிவு பண்ணதால நானும் என்னோட பெரிய பையன், என்னோட அண்ணனோட பொண்ணு 4 பேரும் தனியா கார்ல போயிட்டு வந்தோம். நம்ம இனிமே அந்த தப்பு செய்ய வேணாம். ஏன்னா லாஸ்ட் டைம் கார்ல போயிட்டு வரும்போது சில எங்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டுச்சு. இனிமே குரூப்பா தான் போனோம், குரூப்ல போனா இந்த குரூப்ல தான் போனோன்ற முடிவுக்கு வந்தாச்சு. என் அண்ணன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷம் நாங்க முடிஞ்சா பிப்ரவரியில இல்ல அடுத்து வர இதுல கண்டிப்பா நாங்க ஜாயின் பண்ணி திரும்ப வந்து ஐயப்பன் வந்து இந்த குரூப்போட சந்திப்போம்னு இந்த தருணத்துல சொல்லிக்க ஆசைப்படுறேன் நானு. எல்லா ஐயப்பாவுக்கும், அங்குச்சி ஐயப்பா, வெங்கட் ஐயப்பா, கோவிந்தசாமி ஐயப்பா எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, உளமார்ந்த நன்றிகள். இந்த அளவு ஒரு நல்ல திவ்ய தரிசனம் கொடுத்ததுக்கு, இந்த அளவு அருள் ஆரம்பிச்சு கூட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. சாமியே சரணம் ஐயப்பா. முத்து, அதாவது முத்துவுக்கு இன்னைக்கு டெஸ்டிங் வந்து சுவாமி போட்டு பார்ப்பானா, நான் வெங்கடனா நிறைய அனுபவிச்சிருக்கோம். பாவனி கிளம்புற முத்து தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்க்கு வந்தான். ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குது பாவம். அவன் வந்து அதுக்கப்புறம் அவன் மொபைல கனெக்ட் ஆகல, ஒய்ஃப் மொபைல்ல கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் போயிட்டு அவன் லேப்டாப் எங்கேயோ கொண்டு வந்தான். ஒண்ணுமே நடக்கல. நான் சொன்னப்பா விட்டுரு, இன்னைக்கு டெஃபினட்டா நடக்கும். இப்படிலாம் கனெக்ட் ஆகலைன்னா டெஃபினட்டா ஆகும், டைம் ஆகணும். கரெக்டா 3 மணிக்கு மேல ஐயப்பா ஒருத்தர் டெஸ்ட் பண்ணிடலாமா, 3:30 மணி 3:45 அந்த நிஷாந்தியோட மொபைல்ல வந்தது. நார்மலா மொபைல்ல வந்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பட் ஆனா அதுதான் ஐயப்பன், உனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நல்லா நீ மனசார உணர்ச்சி பூர்வமா சொன்னப்பா. அது வந்து ரொம்பவே, அதாவது சுவாமி வந்து எப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரியாது. ரொம்ப ஓஹோலாம் பண்ணி நமக்கு எது கொடுப்போம் அப்படின்னா, சுவாமி நமக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணுவோம். உனக்கு பாரு, நமக்கு வந்து நம்ம மலைக்கிளம்புற நேரத்துல நமக்கு ஒரு அவசர வேலை வந்துடக்கூடாது. அதனால நான் நினைப்போம், வேலைக்கு பண்றச்சு நமக்கு அதெல்லாம் தான் டிசிஎஸ் நான் வேலை பண்ணா தெரியும், நமக்கு மீட்டிங் கூப்பிடக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரிலாம் ப்ரே பண்ணிப்போம். பட் அது மாதிரி நடக்கும். சுவாமி நம்ம பண்ணுவான், அது மாதிரி போயிட்டு வாமா அதான் பண்ணுவான். ஏன்னா அதுதான் நமக்கு உண்மையான பக்தி. அதே மாதிரி எனக்கு ரொம்ப இன்னொன்னு பிடிச்சது, நீ இப்ப சொன்னது, ஒரு குருவோட போனோம் அப்படின்னு நீ சொன்ன பாருப்பா, அது ரொம்ப ரொம்ப வாஸ்தவம்.
ஏன்னா நம்ம இந்த சமயத்துல ஒண்ணு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நம்ம குருசுவாமிகிட்ட மாலை போட்டுட்டோம்னா, அப்ப குருசாமிகிட்ட போட்டுக்கணும் வேற குரூப்ல போனா குருசாமி ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனா குருசுவாமிகிட்ட மாலை போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல வேற யாரான்னு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், குருசுவாமி நம்ம குருசுவாமி ரொம்ப மென்மையான குருசுவாமி. ஆனா அந்த விஷயத்துல மாத்திரம் அவர் கோபப்படுவார்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, நான் உனக்கு எப்போ மாலை போட்டு விட்டுட்டேனோ, யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ என் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஐ எம் ஆன்சரபிள் டு ஐயப்பன். நான் வேண்டிட்டு ஐயப்பா இந்த குழந்தைக்கு நான் தரிசனம் கொடுக்கணும், உங்ககிட்ட ஆக்ஷன் வர போறேன்னு வேண்டியிருக்கேன். அந்த சமயத்துல நான் உன்னை தரிசனம் பண்ணி திருப்பி கொடுற வரைக்கும் என்னோட நம்பிக்கை. நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் இந்த குரூப்ல போகும்போது நான் குருசாமிகிட்ட மாலை போட்டுட்டு ஜனவரி தானே யாத்திரைன்னு சொல்லி ஆஃபீஸ்ல ஒரு 4 பேர் போறாங்களேன்னு சொல்லிட்டு குருசாமி என்ன சொல்ல போறேன்னு கேட்கவே இல்லை. நான் போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் குருசாமி நமஸ்காரம் படிச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொன்னேன். ரொம்ப கோவப்பட்டேன். இல்லடா கண்ணா, அப்புறம் கோவப்பட்டு சொன்னார் இதுதான் ரீசன் அப்படின்னு. அப்புறம் புரிஞ்சு நீ போறத பத்தி அப்புறம் அலோவ் பண்ணார், எப்படி பண்ணணும்னு சொல்லி இது பண்ணார். அப்ப புரிஞ்சுட்டேன் ஒரு குருவோட அவசியம் என்ன இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த குரூப்ல மாத்திரம் குருசுவாமி அந்த கார்டு நம்மளுக்கு போட்டுட்டாருன்னா, அன்னிலேருந்து சபரிமலை பெரிய பாதை போயிட்டு வீட்டுக்கு எல்லாரும் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரைக்கும் குருசுவாமி தூங்க மாட்டார். குருசுவாமிக்கு எப்ப குருசுவாமி ஃபைனலா அவர் ஹீல் பி ஹாப்பினா, எல்லா ஐயப்பனும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு மாலை கேட்டு வீட்டுக்கு போய் they have resumed normal activities அப்படிங்கிறது தான். அதே மாதிரி குருசுவாமி ஆல்சோ பிலீவ்ஸ் ஒர்க் இஸ் வர்ஷிப். ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா தங்க விட மாட்டார். வேலை முடிஞ்சா கிளம்பு, உன் வேலையை பாரு அப்படின்னு. ஸோ அந்த குருவோட அவசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கா. நீ அதை ரொம்ப அழகா ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணின. டெஃபினட்டா யூ வில் கீப் ஆன் கம்மிங் வித் அவர் குரூப். நிறைய பேர் குழந்தைகளே அழிச்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். சுவாமி சரணம். அடுத்தது கடைசியா நம்ம இப்ப 2 பேர் இருக்கா. இப்ப 2 பேர் இருக்கா. சுவாமிநாதன் ஐயப்பா ஃப்ரம் ஹைதராபாத். சுவாமிநாதன் ஐயப்பா பத்தி சொல்லணும்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்ம பாலச்சந்தர் ஐயப்பாவோட பிரதர் ஸ்ரீனிவாசன் அவர் வந்திருந்தார். அவரோட பிரதர் சுவாமிநாதன். அவர் ஹைதராபாத்ல இருக்கா. ஒரு பையன் அருணாச்சல் பார்த்திருப்பேன். ஒரு அசஞ்சலா பக்தி டுவர்ட்ஸ் அருணாச்சலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயாலே அனுபவங்களை சொல்லுவார். சுவாமி சரணம். அருணாச்சலேஸ்வராய. இந்த தடவை சபரிமலைக்கு வந்தது இதுதான் என்னோட முதல் தடவை. ரொம்ப வருஷமா வரணும்னு ஒரு பிரார்த்தனை இருந்துட்டே இருந்தது. எஸ்பெஷலி சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்து எனக்கு இந்த நடுவர் கோவில் நாகப்பட்டினம் தான் எனக்கு சொந்த ஊர். எனக்கு இப்போதைக்கு ஒரு 35 வருஷமா தான் இங்கே ஹைதராபாத்ல இருக்கேன். அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இருக்கிற அந்த பஜனைகள், அந்த பாட்டு இதெல்லாம் நான் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கும் போது எனக்கு அந்த சபரிமலைக்கு போகணுங்கிறது ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் என்னென்னா அப்பா இல்லைங்கிறதுனால கொஞ்சம் அம்மாவுக்கு தனியாக அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நான் அனுப்பலை. நீ கொஞ்சம் பெரியவனா போய் போகலான்னு சொல்லிட்டு அம்மா சொன்னதுனால நான் அப்போ போகிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை போகணும்னு நினச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு தடங்கள்னு சொல்ல மாட்டேன், பட் முடியாத சூழ்நிலை ஏதோ ஒன்று. இஷ்ட தெய்வம்னு அருணாச்சலேஸ்வரங்கிறதுனால திருவண்ணாமலைக்கு அடிக்கடி நான் போயிட்டு இருப்பேன். எனக்கு இந்த சபரிமலைங்கிறது ஒன்று ரொம்ப ஒரு பெண்டிங்காகவே இருந்தது. எப்படி போகணும்னு. ஒரு 10 இயர்ஸ் பேக் அண்ணாவோட குழந்தைய ஜனன்யான்னு சொல்லிட்டு அண்ணாவுக்கு பொன் குழந்தை. அவள் பெரியவளாத்துக்குள்ளே இந்த குழந்தைய கூட்டின்னு போகணுன்னு ஜேபி அண்ணா சொன்னதுனால, பாலச்சந்திர அண்ணா தான் அண்ணாவோட ஷட்டகர். அதனால அண்ணா சொன்னதுனால எங்கள் அண்ணா ஸ்ரீனிவாசனும் அண்ணாவோட குழந்தையும் மட்டும் போயிட்டு வந்தால் இதே குரூப்பில். அப்போ அண்ணா போயிட்டு வந்தப்போ சொன்னால் நம்ம எப்படியும் அருணாச்சலேஸ்வரர் நம்ம என்னோட பையனையும் கூட்டிட்டு ஒரு தடவை போகணும்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் பேக். அப்போலேருந்து நாங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு காரணம், அவனுக்கு பையன் 10th +2 கொரோனா ஏதோ ஒரு ரீசன். நான் நடுப்புற கொஞ்சம் வேலை விஷயமா நான் கொஞ்ச நாள் நான் டெல்லியில் இருந்தேன். எனக்கு அதில் போகிறதுக்கான சமயம் சந்தர்ப்பம் சரியானபடி அமையலை. இந்த தடவை இந்த மாதிரி அண்ணா கேட்டபோது எனக்கு கொஞ்சம் ஓகே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நான் இந்த தடவை எப்படியும் போகலாம் அப்படின்னு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. வருத்தம்னா என்ன, ஒரு பயம். ஆக்சுவலி ஒரு 8 இயர்ஸ் பேக் எனக்கு ஒரு மேசிவ் அட்டாக் எனக்கு ஸ்டென்ட் வச்சதுனால எனக்கு அப்போ என்ன ஜஸ்ட் இனிஷியலாக டாக்டர் என்ன சொன்னான்னாக்கா, நீங்கள் எதுவுமே எக்ஸஸாக பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முதல்ல மனசில் தோணுது, கிரிவலம் போக முடியுமா முடியாதான்னு ஒரு வருத்தம் இருந்தது. அப்போ கிரிவலமே நமக்கு ஒரு 14 கிலோமீட்டர் நடக்கிறதே நமக்கு கஷ்டம்னா, சபரிமலைங்கிறது ரொம்பவுமே மலை ஏறணுமே எப்படி முடியுமோங்கிறது ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்தது. அப்புறமா மனசளவில் கொஞ்ச நாள் சரி ஓகே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா
சபரிமலையும் போகலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. இந்த தடவை அண்ணா வந்து சொன்னபோது எனக்கு நான் தான் நினச்சிட்டேன், எப்படியும் நான் என்னோட பையனை கூட்டிட்டு இந்த தடவை போயிட்டு வரணும். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஆனா, அவ்வளோ ஒரு பிளான், அவ்வளோ ஒரு இந்த எக்ஸிகியூஷன் பிளானிங்லாம் வந்து நிஜமா கத்துக்க வேண்டிய விஷயம். இந்த 3 பேர் ஐயப்பாட்டையும். இந்த குருசுவாமி 3 பேருமே, கோவிந்த ஐயப்பாவா இருக்கட்டும், வெங்கட்ட ஐயப்பாவா இருக்கட்டும், அந்த குருசுவாமி அங்குச்ச குருசுவாமியா இருக்கட்டும், அவெல்லாம் வந்து அப்படி ஒரு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி என்னை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு இட்ஸ் நாட் தட் நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இந்த குரூப்ல வந்து நம்ம புது அசாமிங் மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இல்லை. அந்த மாமி சொன்ன மாதிரி இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு குரூப் ஃபங்க்ஷன்ல ஏதோ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போற மாதிரி அப்படி ஒரு ஒரு நல்ல சந்தோஷமான எல்லாரோட கோஆபரேஷனோடய இதில் போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணாக்கு நடுப்புற கொஞ்சம் நாங்கள் மேலே நடந்து வரும்போது முடியலன்னு சொன்னதும் உடனே கோவிந்த ஐயப்பா வந்து உடனே ஹரிஹரன் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் அவரை கொஞ்சம் பார்த்து கூட்டின்னு வாங்கன்னு சொன்னதும் பாவம் ஹரிஹரன் ஐயப்பா வந்து எங்களை பக்கத்தில் இருந்து அவர் வந்து மேலே கூட்டின்னு வந்தார். அவர் எனக்கு அது ரொம்ப இதுவாக இருந்தது. அவருக்கும் பாவம் அவள் அம்மாவோ அவள் சிஸ்டர் யாரோ வந்திருந்தா, குழந்தையெல்லாம் இருந்தா. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்தோ ஐம் நாட் அந்த அளவுக்கு ஒரு ஏஜ் கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளோட ஒரு பர்சனல் ப்ராப்ளம் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டயபெட்டிக்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப பகவான் அருளால் இந்த தடவை எனக்கு ரொம்ப நல்லா நடந்தது. தரிசனம் அவ்வளோ அழகாக எனக்கு ரொம்ப நான் எதிர்பார்த்ததை விட பிரமாதமாக அந்த 18 படி ஏறும்போது நிஜமாவே எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இவ்வளோ நாள் நமக்கு கிடைக்காது, நல்லா கிடைச்சிருக்கேன்னு. எஸ்பெஷலி கோவிந்த ஐயப்பாவும் எனக்கு பின்னால் வந்து எனக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த குருசுவாமிகள் இருக்கிறதுனால அவளோட கொடுத்த ஒரு கைடன்ஸில் அந்த ஒரு என்ன சொல்றது பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஏற்பாடு. எங்கேயுமே ஒரு தொய்வு கிடையாது. எல்லாம் டைம் எந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் இறங்கினது டக்குன்னு உடனே பஸ்ஸு, அடுத்த நிமிஷம் சாப்பாட்டுலேருந்து எல்லாமே ஒரு சாத்வீகமான ஒரு சாப்பாடு. அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா அப்படி ஒரு பிரமாதமான அரேஞ்ச்மெண்ட்ஸு. தோணித்து நமக்கு அடுத்த தடவை நெய்யபிஷேகம் பார்க்கலாங்கிற ஒரு குறை. அந்த மார்னிங் எங்களுக்கு கொஞ்சம் பார்க்க முடியல எங்களால். நினச்சிட்டேன். அப்போ கோவிந்த ஐயப்பா சொன்னான், கவலைப்படாத, அடுத்த தடவை வரும்போது நீ நெய்யபிஷேகம் பார்ப்ப அப்படின்னு. இதே மாதிரி எனக்கு அடிக்கடி எனக்கு எவ்வரி இயர் எப்பெல்லாம் முடியுமோ இந்த ட்ரூப்போட எனக்கு திருப்பியும் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு இந்த 3 குருசுவாமிகளும் அவளோட கிருப்பாயோட இந்த மகாகுருசுவாமியை நான் பார்த்ததில்லை. எனக்கு அவ்வளோ இது இல்லை. நான் அந்த சமயத்தில் நான் வந்ததில்லை. அண்ணா பார்த்துருக்கேன், அண்ணா வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதனால எல்லா குருசுவாமிகளோட எல்லா ஐயப்பாக்களோட அருளால் திருப்பியும் வரணும். என் குழந்தையும் நான் கூட்டிட்டு வரணும். நான் சொல்லும்போது என் ஒய்ஃப்னு சொன்னேன், இப்போ கொஞ்சம் சிரமங்கள் எங்களுக்கு இந்த லேடிஸ்க்கு என்னால் கொஞ்சம் இருக்கும். ஒன்ஸ் நம்மளும் கொஞ்சம் வயசாச்சுன்னா ஐ ஆல்சோ ஷுட் கம் அப்படின்னு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். நல்லபடியாக இந்த மாதிரி கூட்டின்னு போனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். அந்த தேங்க்ஸுங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பியாண்ட் தட் அந்த ஒரு குருசுவாமிகள் எஸ்பெஷலி எனக்கு இந்த கோவிந்த் குருசுவாமி வந்து நான் அந்த அதிருத்ரம் பண்ணும்போது நான் அவரை வந்து நான் திருவண்ணாமலையில் வந்து பார்த்துருக்கேன். அந்த சமயத்தில் தான் நான் அவரை நான் சந்தித்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் ரொம்ப ஒன்றும் பர்சனலாக ஜாஸ்தி எனக்கு இன்ட்ராக்ஷன் கிடையாது. அப்போ அந்த சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தில் அதிருத்ரம் பண்ணும்போது நான் இங்கேருந்து நாங்கள் ஒரு 5-6 பேர் நாங்கள் வந்திருந்தோம். அதுவும் எஸ்பெஷலி திருவண்ணாமலையில் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அந்த ரபி மாமன் சொல்லிட்டு அவர் திருச்சி ஸ்ரீரங்கம் அவர். அந்த சமயத்தில் எனக்கு பரிச்சயம் இருந்ததை தவிர எனக்கு ஜாஸ்தி ஐயப்பா ட்ரூப்னு எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. ஆனால் இப்போ இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன், அது மாதிரி அகண்டம் வச்சுருக்கோம், நாங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாம ட்ரூப் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்க சந்தோஷமாக இருக்குது. லோகக்ஷேமத்துக்காக இவ்வளோ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குரூப்பில் நம்ம வந்து சத் சங்கத்தில் சேர்ந்துருக்கோங்கிறதே ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம். நம்மளையும் வந்து ஒரு இதுவாக அவள் வந்து கூட்டின்னு போயிருக்காளேன்னு. எனக்கு இருமுடி அன்னைக்கு அந்த பஜனை மாத்திரம் அந்த குருசுவாமியோட ஒரு பையன் சொல்லிட்டு அந்த ஒரு ஐயப்பா வந்து பாடினார். அவ்வளோ பிரமாதமாக பாடினார். அதாவது ஆத்மார்த்தமான ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா அந்த பாட்டை நம்ம கேட்கணும்னு அது தெரியும். அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாட்டு அவர் பாடும்போது. அதே மாதிரி அந்த காலம்பரம் 9 மணிலேருந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் 4 மணி வரைக்கும் 2 குருசுவாமிகளும் உட்காந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு அவளோட டயர்ட்னஸ் மூஞ்சில காமிச்சிக்காம ஒவ்வொருத்தருக்கும் அந்த முதல் ஐயப்பனுக்கு எப்படி அவ இருமுடி கட்டினாலோ அதே ஸ்ட்ரென்த்தோட அதே ஒரு சிரிச்ச முகத்தோட கடைசி அவ வரைக்கும் இருமுடி கட்டினதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன ஒரு டெடிகேஷன் அப்படின்னு. அந்த ஒருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு தோணித்து, இந்த சத்சங்கத்தில் நம்ம சேர்ந்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு இதை சேர்ந்து இவாளோட நமக்கு போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆஃபீஸ் இருக்கிற பிரச்சனை காமனாக எல்லாருக்குமே இருக்கும். ஹோப்ஃபுல்லி கோவிந்த ஐயப்பா சொன்ன மாதிரி நமக்கு அதை பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா எல்லாம் நமக்கு சரியாக நடக்கும். பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த குரூப்போட அடிக்கடி வரணும்னு. சுவாமி சரணம். அருணாச்சலேஸ்வராய நமக. அதாவது ரொம்ப 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 சூப்பர். சுவாமிநாதன் அண்ணாவை பற்றி சொல்லணும்னா அசாத்திய தன்னம்பிக்கை. அது சொல்றாரே தவிர அசாத்திய தன்னம்பிக்கை.
பண்ணிடுவார் சுவாமிங்கிற அது அந்த தன்னம்பிக்கை இருக்கிறதுனால அருணாச்சலேஸ்வரர் மூவ் பண்றார். அவ்வளவு நல்லா நிஜமாலே அவர் வந்தார். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி கன்சர்ன். இப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் சீனோ நான் பின்னாடி வராரா, அவரோட அண்ணா வராரா, அதை பார்த்துண்டு அதே மாதிரி பையன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, அவளுக்கு மெயினாக என்னன்னா, தங்களால இன்னொருத்தருக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறது தேவர் வெரி வெரி பர்டிகுலர். நான் சொன்னேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. எங்களோட கோலே ஒரு ஐயப்பாவும் சுவாமி தரிசனம் பண்ண நெய்யபிஷேகம் ஏன்னா அவள் கொஞ்சம் முதல் நாள் நைட்டு லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் காலம்பர்கள் இந்த எழுதுன்னு பழக்கம் இல்லைன்னா, ஐயோ நான் சொல்ல முன்னாடி சொல்லியிருந்தா எப்படியோ பார்த்துருக்கலாமே, நம்ம அட்லீஸ்ட் இறங்கரிச்சியாவது ஒரு தடவை பார்த்துட்டு வந்திருக்கலாமேன்னு. பரவாயில்ல, அதுக்காகவே சுவாமி வந்து சுவாமிநாதன் அண்ணாவையும் அருணாச்சலம் அப்போ ஸ்ரீனிவாசன் முன்னாடி பார்த்துருக்கார். பட் டஸ் நாட் மேட்டர். பார்க்கலாம், சுவாமியும் நீங்களும் அந்த அருணாச்சலமும் நீங்களும் கண்டிப்பா நெய்யபிஷேகம் பார்க்குறார். சுவாமி எங்க ஐயப்பன் குறிச்சிட்டார். இப்போ நீங்க நம்ம டேட் டிட்டர்மைன் பண்ண வேண்டிதான், ஒரு யாத்திரையில வந்து நெய்யபிஷேகம் பார்க்க வேண்டிதான் கண்டிப்பாண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க சத் சங்கத்துல நீங்க பண்ணா நல்ல இந்த பாண்டித்யம் குழந்தைக்கு ருத்ரம் எல்லாமே இந்த நல்ல சத்து விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னும் எங்க சத் சங்கத்தை இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கலந்துட்டு நல்லபடியா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம். இப்ப அடுத்தது வந்து நம்ம குழந்தை போறதுக்கு முன்னாடி இந்த நம்ம ஜெயஸ்ரீ மாமி வந்து ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்கா. அதை நான் ப்ளே பண்ண ட்ரை பண்றேன். பட் அது வரலன்னா அது என்ன, ஒரு மாமிக்கு வீடியோ அனுப்ப முடியல. அது ப்ளே பண்ண ட்ரை பண்றேன். அப்படி அது வரலனாக்க ஐ வில் புட் இட் இன் தி குரூப். நம்ம குரூப்ல போடுறேன். அது நான் அது போடுறேன், கேட்கறதா சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம குரூப்ல போடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஃபைனலா நம்மளை சமர்ப்பணம் பண்ணுவார். ஒரு நிமிஷம். வந்து பிரயாணத்துக்காக எனக்கு மெசேஜ் வந்தப்ப எனக்குள்ள 1008 மனக்குழப்பங்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயஸ்ரீ. நான் இந்த சபரிமலை யாத்ரா குரூப்பில் முதலில் கன்னி ஐயப்பனாக பங்கெடுத்துக் கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது. என்னுடைய முதல் ரெக்கார்டிங்கில் அனுபவம் பற்றி கண்ணதாசனின் கவிதையை இரவல் வாங்கினேன். ஏனென்றில் கன்னி ஐயப்பனாக உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து அழியுங்கள் என்று என்னிடம் கூறினார்கள். அனுபவம் என்பது யாதெனில் ஆண்டவனே சற்றே அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் என்று முடித்திருக்கிறார் கண்ணதாசன். ஸோ எனக்கு தெரிந்து ஐயப்பனின் தரிசனத்தை காணப்போகும் அந்த பிரயாணத்தை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் என்பது என் தாய்மையான அபிப்பிராயம். இருந்தும் சற்றே துளி அளவு உங்களிடம் என் மனத்தின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதல்ல என்ன சொல்றதுனாக்க, சாரி நான் கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷும் கலந்து பேசினா கொஞ்சம் ப்ளீஸ் பேர் வித் மீ. முதல்ல இந்த ஐயப்பன் மலைக்கு வந்து பிரயாணத்துக்காக எனக்கு மெசேஜ் வந்தப்ப எனக்குள்ள 1008 மனக்குழப்பங்கள். ஏனென்றால் எனக்கு அப்பாவுக்கு 90 வயசு, அம்மாவுக்கு 83 வயசு. வயசான பெரியவங்களை பார்த்துக்கிற பொறுப்பு என் கையில இருந்தது. எனக்கு ஒரு 64 வயசு. ஸோ வந்து நிறைய குழப்பம் மனசுக்குள்ள. நம்மளால அது விரதத்தெல்லாம் ஒழுங்கா கடைபிடிக்க முடியுமா, அம்மா அப்பாவுடைய பொறுப்பை வந்து கரெக்டா நம்ம வந்து நிறைவேற்ற முடியுமா, ஒரு 3 நாள் பிரயாணம் பண்ண முடியுமா, சரியான ஆள் கிடைக்குமா அந்த டைம்ல அம்மா அப்பா பார்த்துக்கிறதுக்கு என நிறைய மனக்குழப்பங்கள், மனக்கிலேசங்கள். அத்தனையும் நான் கேட்காமலே எனது கேள்விக்கு விடையாக குருவானவர் எனக்கு சொன்னார், நீங்க ஐயப்பன் மேல நம்பிக்கை வச்சு பிரயாணத்துக்கு ஒத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க, மீதி ஐயப்பனே உங்களை கூட்டிட்டு வருவான்னு. அந்த குருவின் மொழி சத்தியமாச்சு. அந்த குருவுக்கு எனது அன்பான கனிவான நமஸ்காரங்களை இங்கு சமர்ப்பிக்கிறேன். பிறகு வீட்டிலிருந்து கிளம்பி கிருஷ்ணபிரசாத் ஐயப்பா தான் என்னை பூஜை நடக்கிற இடத்துக்கு, இருமுடி கட்டுற இடத்துக்கு கூட்டின்னு வந்தாரு. அவரை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் பண்ணேன். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு என்னை வீட்டிலேருந்து கூட்டிட்டு போன ஆட்டோ டிரைவர் பேரு ஐயப்பன். கிருஷ்ணபிரசாத் சார் என்ன பூஜை நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அப்புறம் ட்ரெயின்ல வந்து எனக்கு கோச்சில் என் பக்கத்துல பயணிச்சவர் பேரு ஹரிஹரன். கட்டாயிட்டா
கட்டாயம் வருது. இல்ல மாமி எமோஷனல் ஆயிட்டலா? கோவிந்தா ஐயப்பா கேட்கல ஐயப்பா. எனக்கு அவ்வளவா சரியா தெரியல. பாட்டுக்கு ஏதோ எல்லாரும் சொல்றப்ப எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணேன் ஆண்டவருக்கு தான் தெரியும். மலை ஏறப்ப பாதியில வந்து கிருஷ்ண பிரசாத் சார் பாதி தூரம் என் கூட வந்து அவர் கூட வந்தேன் நானு. அப்புறம் நான் மிஸ் ஆயிட்டேன். ஸோ இந்த மழையில இருட்டுல குழப்பத்துல நான் மிஸ் ஆயிட்டேன். கிருஷ்ண பிரசாத் சார் வந்து என் இருமுடியை மட்டும் நீங்க தூக்கிக்கோங்க போறோம். அந்த அனதர் பேக், இந்த ஷோல்டர் பேக் அவர் வாங்கிட்டார் கிருஷ்ண பிரசாத் ஐயப்பா. ஸோ மேலே அது வரைக்கும் வந்தவர் குழப்பத்தில் நான் மிஸ் ஆயிட்டேன்னா நான் கொஞ்சம் தூரம் தனியாக நடந்து போயிட்டு இருந்தேன். சங்கர நாராயணன் ஐயப்பாவும் பிரசாத்னு இன்னொரு ஐயப்பா பிரசாத்ன்னு தான் நினைக்கிறேன், அவரும் சேர்ந்து என்னை கூட்டின்னு போனாங்க. ஸோ மேலே போயிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கிருஷ்ண பிரசாத் ஐயப்பாட்ட நான் வந்து உடைக்க வேண்டிய காய் மாட்டின்னு எடுத்து அவர் வந்து கிருஷ்ண பிரசாத் ஐயப்பா நான் இங்க பணிவன்புடன் சமர்ப்பிக்க விரும்புறேன், ஒரு துளி அளவு கூட என்ன இவங்க முதல்ல கன்னி ஐயப்பனா மேல வராங்க சபரிமலைக்கு, மழையும் இருட்டுமா இருக்கு, நம்ம கூடவே வராம பொறுப்பு இல்லாம தனியா போயிட்டாங்களேன்னு ஒரு நிமிஷம் கூட நினைச்சிருக்கணும். ஆக்சுவலா எல்லாரும் ஹியூமனா இருக்கிறவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அவ்வளவு ஒரு அஃபெக்ஷன் அவரு. இது எப்படியோ மேல இவங்க பத்திரமா போய் சேரணும். சேர்ந்த உடனே அந்த காய் வேற நம்ம கையில மாட்டின்னு எடுத்து ஐயப்பனுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு அந்த தேங்காயை உடைக்கணுமா, அதை நம்ம கையில மாட்டின்னு எடுத்தேன். அந்த சமர்ப்பிக்க வேண்டிய ப்ரொசீஜர் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு அவர் எனக்கும் சேர்த்து அந்த மழையில கவலைப்பட்டு இருக்காரு. என்ன ஒரு அஃபெக்ஷன், என்ன ஒரு ப்ரொடெக்ஷன், அதை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. இந்த இடத்துல கிருஷ்ண பிரசாத் ஐயப்பாவுக்கு என்னுடைய அன்பான நமஸ்காரங்களையும் வேற என்ன நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சங்கர நாராயணன் ஐயப்பாவும் பிரசாத் ஐயப்பாவும் மேல நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். கிருஷ்ண பிரசாத் ஐயப்பாவை மீட் பண்ண முடியல, ஃபோன் வேற அவர் கையில மாட்டிடுச்சு. அது தனி ஸ்டோரி, அதுக்கு இவ்வளவு டைம் இல்லை பேசுறதுக்கு. அந்த 18 படியில என்னை ஏற்றி கூட்டின்னு போனாரு. அவர் வந்து சங்கர் நாராயணன் ஐயப்பா அங்க உள்ளவங்கள்ட்ட எல்லாம் மலையாளத்துல எங்க முதல்ல ரொம்ப தூரம் வந்திருக்காங்க, வயசாயிடுச்சு, நல்லா சுவாமியை பார்க்கட்டும், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து அவ்வளவு தூரம் ஒரு அருமையான நிதானமான தரிசனம் கிடைக்கிறதுக்கு சங்கர் நாராயணன் ஐயப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. 18 படியும் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு ஏறி ஐயப்பன் முன்னாடி நின்று நல்லபடியா தரிசனம் கொடுத்த அந்த ஐயப்பனுக்கும் கூட வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்றதுக்கு எனக்கு ஒரு சரியான அமைதியான ஒரு பொழுது சங்கர் நாராயணன் ஐயப்பாவால கிடைத்தது. அதை தவிர்த்து ஜேர்னி பிகினிங்லேருந்து ஜேர்னி எண்டு வரைக்கும் கூட வந்த அனைத்து ஐயப்பன்மார்கள் என்னை விட நிறைய பேர் வயசுல பெரியவங்களா தான் இருந்தாங்க. வெங்கட்ராமன் ஐயப்பாவும் சரி, சரஸ்வதியும் சரி, சிவகாமி ஆச்சியும் சரி, இன்னும் அங்குச்சி ஐயப்பா, எல்லாரும் நிறைய பேர் என்னை விட சீனியர்ஸ். அவங்க எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்கினீங்களா, சௌரியமா இருந்ததா, ஏதாவதுன்னா சொல்லுங்க. அப்படி வந்து they made me comfortable in the group as a family. அதை வந்து டெஃபினட்டா வந்து அந்த ஃபீலிங்கை வந்து அனுபவிச்சுதான் முடியும். கண்ணதாசன் சொல்ற மாதிரி அதை வந்து I cannot express it in words. இந்த ஒரு அருமையான பயணம் எனக்கு கிடைத்ததுக்கு ஐயப்பனின் அனுகிரகமும் குருமார்களின் அனுகிரகமும் மிக முக்கிய காரணம். எங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, குரு என்பவர் வந்து மனிதனையும் கடவுளையும் இணைக்கும் பாலமாக இருப்பவர். குருவை கெட்டியா பிடிச்சுக்கோ, எங்க வேணா போயிடலாம் அப்படின்னு எங்க பாட்டி சொல்றது என் காதிலேயே இருக்கு. இந்த ஐயப்பன் பயணத்துல அதை அனுபவபூர்வமா உணர்ந்தேன். அனைத்து குருமார்களும் என் கையை பிடிச்சிட்டு என்ன ஐயப்பன் தரிசனத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த ஐயப்பன் தரிசிக்க வச்சு நல்லபடியா என்னுடைய நீண்ட நாள் அந்த ஆவலை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண அன்பார்ந்த சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். கூட வந்த அனைத்து சீனியர் ஐயப்பன்மார்களுக்கும் மற்ற கூட இருந்த அனைத்து ஐயப்பன்மார்களும் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி என் கூட இருந்து என்னுடைய என்னை வந்து ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு அமைதியா நிதானமான ஒரு பிரயாணத்துக்கு அவங்க அனைவரும் உறுதுணையா இருந்தாங்க. அடுத்தது மிக முக்கியமானது, ஏற்கனவே ஒருத்தர் குரூப்ல போட்டிருந்த மாதிரி அவ்வளவு தூரம் வெதர் சேஞ்சு, மழை, குளிர், காத்து, மழையிலேயே நனைஞ்சிட்டு ஏறினோம்.
வீட்டில் இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாலாம் தூங்க முடியல, ஏதோ தூங்கினோம் எல்லாம் பண்ணோம். இருந்தால் கூட யாருக்கும் எந்தவித உடம்பு படுத்தலை, சளி பிடிக்கலை, காய்ச்சல் அடிக்கலை. அவ்வளவுக்கும் ஐயப்பனின் அனுகிரகமும் ஐயப்பனின் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்ச குருமார்களும் அனைவரும் தான் காரணம். அதை நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆண்டவனின் அனுகிரகத்தால் மேன்மேலும் இந்த குரூப்பில் நிறைய முறை எனக்கு பயணம் செய்ய அனுகிரகம் கிடைத்து மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரின் அன்பையும் ஐயப்பனின் தரிசனமும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன், ஐயப்பனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், குருவாழ்க, குருவே துணை. ஸோ கண்ணதாசன் சொன்ன மாதிரி இந்த ஐயப்பனே சற்றே அருகில் இந்த அனுபவமே, என்னை பார்க்க வந்த இந்த பிரயாணமே இனிமையான அனுபவம், தெய்வீகமான அனுபவம் என்று எனக்கு உணர்த்தினார். வாழ்க வளமுடன். அதாவது மாமி முதல்ல பேசினா, மாமி முதல்ல பேசி அனுப்பிச்சா ரகசியம் பேசுற மாதிரி இருந்தது. நான் சொன்னேன் ஒண்ணுமே கேட்கல மாமி, ரகசியம் யார்கிட்ட ரகசியம் பேசிட்டு இருக்கேன். அதாவது எப்படி பேசினா, நான் சபரிமலை சென்று இருந்தேன் அப்படின்னு ஒண்ணுமே கேட்கல. என்ன மாமிக்கு வயசான அப்பா அம்மா ஆத்துல இருக்காளா, அவ கேட்கலாம் சொன்னா. நான் 4 மணிக்கு சொன்னேன். மாமிக்கு எக்ஸைட்மெண்ட். மாமியை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாகி மாமிக்கு ரொம்ப, அதாவது பண்ணிடணும், தன்னால முடியணும்ன்ற ரொம்ப ஓவர் எந்தூசியாசம், அந்த பிலீஃப். அதனால பார்த்து அனுப்பிச்சா. நான் கூட வெளியில போயிருந்தேன். பட் ஆனால் திருப்பி ரெக்கார்டிங் அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணியிருந்தா. இப்போ ரெக்கார்டிங் கேட்டு நம்ம அதை நல்லபடியாக அது கேட்டோங்கிறதுல நம்ம ஐயப்பனுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம். மாமி கண்ணதாசன் சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அந்த கண்ணதாசன் கவிதையோட நம்ம மாமியோட முடிச்சுப்போம். இதை கேளுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவாழ்க, குருவே துணை. பிறப்பின் வருவது யாதென்று கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவெனச் சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்றுப்பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடிப்பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தைதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அவ்வளவுதான். அதாவது நான் அதனால தான் இது பாருங்களேன், இதுலயும் இது பியூட்டி என்ன, மாமி இது ஃபர்ஸ்ட், மாமி வாஸ் எக்ஸ்பெக்டிங் இதுதான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணதாசன். பட் நான் முதல்ல இதை போட்டுக்கிட்டேன், அப்புறம் தான் கண்ணதாசன். சரி அதை போட்டு அப்புறம் கேட்போன்னு. பட் டசன்ட் மேட்டர். இப்போ கிளியரா மாமி என்ன சொல்ல வரா அப்படின்றது நமக்கு ரொம்ப எவிடென்ட். அனுபவம் தான் எல்லான்னு. ஸோ அந்த ஒரு பரவசமான அனுபவத்தை கேட்டா இதே இதுல தொடர்ச்சியா இப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கார். அவரை நம்ம ஆட் பண்ணலாம். இப்ப ஒரு நிமிஷம் பாருங்க. சார் கேக்குறதா சார்? சுவாமி சரணம் சொல்லுங்க சார். சுவாமி சரணம். சுவாமி சரணம் கோவிந்தன்னா சொல்லு. சரி இரு. ஓகே சரிடா கண்ணா. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்காகவும் இப்ப நான் ஐ வில் நாட் டேக் மச் டைம். இன்னைக்கு குழந்தை நான் எனக்கு மத்தியானம் ஒரு மெசேஜ் வந்தது. வெங்கடண்ணா சஞ்சய் 2 பேருமே அனுப்பிச்சிருந்தா. முதல்ல வெங்கடண்ணா அனுப்பிச்சா பாலஸ்வரூப் வாண்ட்ஸ் டு ஷேர் அனுபவம்னு. இது என்னடா கூத்தா இருக்கு அப்படின்னு பார்த்தா உடனே சஞ்சய் அனுப்பிச்சு குட்டி பேசணும்னு சொன்னான்னு. நாங்களாம் காத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த குழந்தை இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்ததுல நாங்க எல்லாரும் பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இதுல இருக்கு, பிரேயர்ல இருந்து எல்லாம். அதே மாதிரி இந்த குழந்தை சபரிமலை வந்ததுக்கு ஒரே காரணம், ஐயப்பன் decided to see him. அதனால ஐயப்பன் himself made sure he took him along. ஸோ சஞ்சய் அந்த அனுபவத்தை நம்ம சொன்னா, நான் அது ஜஸ்ட் ஒரு நம்ம அதர் வியூவர்ஸ்க்காக சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் டைம் சஞ்சய் குழந்தை எடுத்துன்னு வச்சு குழந்தை அவ்வளோ நாகிங். ஹி நெவர் ஒரு க்ஷணம் கூட அவன் வந்து நிற்க மாட்டேன், அவன் தூக்கின்னு தான் போகணும். சஞ்சய் அவனோட இருமுடி இப்ப வெதர் வாஸ் ஓகே. பட் எப்படி இருந்துச்சு, ஒரு பிரமிப்புல இருக்கிறச்ச எங்கேருந்தோ வந்த ஒருத்தர், அவன் யார்ட்டையும் போல, எங்கிட்ட போல வெங்கடேந்திரன் யார்ட்டையுமே போல, எங்கேருந்தோ வந்த ஒருத்தர் குழந்தைய நான் தூக்கி கட்டமான்னு கேட்டு குழந்தைய அவர்கிட்ட போய் அவரை தோல்ல குழந்தைய தூக்கிண்டு அவர் அப்படியே சபரிமலை வரைக்கும் கடைசி வரைக்கும் கொண்டு சுவாமி சன்னதி வரைக்கும் விட்டுட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்து பண்ணிட்டு வந்தது. அது வந்து நினைச்சா கூட இப்போ ரொம்ப ஒரு மெய்சில் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அது. அந்த குழந்தைக்கு ஐயப்பன் தரிசனம் அந்த மாதிரி கொடுத்தான். அந்த பாலஸ்வரூப் தன்னோட 2வது மலை அனுபவத்தை அது குழந்தை சொல்ல போறதுன்னா உங்களை மாதிரி நானும் ரொம்ப 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 ஈகரா இருக்கேன். இப்ப பாலஸ்வரூப், சஞ்சய் அண்ட் ஸ்ரீ. சுவாமி சரணம். செல்லாம் சொல்லு செல்லாம். சுவாமி சரணம். சத்குருப்யோ நமஹ. சொல்ல. சத்குருப்யோ நமஹ. பூதநாத சடநாத சபபூதே தயபர ரக்ஷ ரக்ஷ மகாபாஹு சஸ்தே துப்யோ நமோ நமஹ. Thank you for Venkat Tata and Govind Tata. குட்டி வந்து லாஸ்ட் மினிட் அகாமடேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த குட்டி வந்து நான் சொன்ன இன்னைக்கு வந்து நம்ம பவனி வரிகா சேனல்ல வந்து எல்லாரும் சொல்ல போறாடா, they are going to talk about how they felt the journey ன்னு சொல்லும்போது அப்பா immediate response, அப்பா I also want to talk. அப்பா I asked him, are you sure you want to talk? He said yes அப்பா I want to talk. அதனால I said I made this request and thanks for accommodating that. So அவங்க அம்மா வந்து will be asking him 2-3 கேள்வி and accordingly he is going to answer his experiences in those questions, from those questions. Okay? Yes. ஸோ எல்லாருக்காகவும் நிறைய பேர் சஞ்சய் பாலா தெரியும், ஸ்ரீ தான் நம்ம ஸ்ரீ வந்து பாலா அம்மா நிறைய பேர் பார்த்துருப்பேன். ஸோ நம்ம குரூப்போட இப்போ இந்த இன்டெகிரல் மெம்பர். நமஸ்காரம் ஸ்ரீ. ஆரம்பிக்கலாம் டக்கெல்லாம். சூப்பர். How many times have you been to Sabarimalai side? 2 times. Okay. So last time, how did you climb the hill? With carry. Who carried you? Ayyappan. Ayyappan carried you. How did he carry you? In his toe. In his neck. Neck. He carried in his neck. Shoulders. That is great. So this time, how did you manage to climb? By myself. Yourself did you climb? That is very, very nice to hear, Sayu. So why do you want to go to Sabarimalai every time? Because I like to see Ayyappan. You like to see Ayyappan? That is nice. So how do you feel when you look at Ayyappan? Nice. Nice. Very nice. Very nice. So every time do you want to go to Sabarimalai with Anguchu Tata, Govind Tata and Venkat Tata? Yes. So let us pray to Swami to shower his blessings so that you can travel along with them every time. Swamiye Sharnam. Venkat Tata, Govind Tata, question kelna kelunga. If you have any questions. என்னடா பட்டா, இரு வெயிட் பண்ணு. Hey பட்டு, now you tell me how did you like this time Sabarimalai? Nice. How nice. How nice. What all did you do? Did you help in breaking coconuts? Yes. Then you helped in the prasadam. You helped in the first in the puja. You helped there. So what all you did? Where did you help? Did the puja? Did you help? Yes. What did you do? What help did you do for the puja? Made puja. You hold the torch for Venkat Tata, right? Yes. And then for prasadam, what you did? I distributed. You distributed all the prasadam to everyone, right? And then you collected it back. Who won the prasadam race? Those. கத்தி சொல்ல பட்டோ. Kungumam aunties. Kungumam aunties got the prasadam. Okay, prize. So for that also I won the prize. For that sound code. Good. It was raining heavily. So how did you manage to climb? By myself. So were you enjoying? Yes. What did you do in the rain? மலையில ஏறும்போது என்ன பாட்டின்னு ஏறினோம் நம்ம மலைக்கு ஏறும்போது? சுவாமியே ஐயப்போ. How you said சுவாமி சரணம்? ஐயப்ப சரணம். சொல்லு, நீ சொல்லு சுவாமி சரணம். Hey beta. Only one thing now you forgot. What did you forget?
கோவிந்த் அண்ணா. Good. Very nice, Swami Charanam. We will all pray continuously. We will all pray to Lord Ayyappa that Bala Swarup always comes with us and always comes in Periyapadai also. Yes. Okay, and how super. many times you want to go now? Venkat Tata's blessing you. Twice a day. Twice a year. Twice a year. Okay, Nacho. Super. Swami Charanam, இப்போ வந்து எல்லாரும் இது இன்னையோட இந்த எபிசோடு இப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு 6:30க்கு ஆரம்பித்தோம். 6:30 ஆல்மோஸ்ட் 2 hours போயிடுது. அது எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளவு நல்ல அனுபவங்கள். இதே மாதிரி நம்ம ஜனவரியில் பண்ணினோம். அப்பவும் நல்ல ஜனவரி வந்து பெரிய பாதை. அது வேற விதமான அனுபவம். ஐயப்பனை பார்க்கறச்சு ஒருத்தரையும் ஒரு நம்ம வெங்கடண்ணா சொல்லுவேன், ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து டேக் ஆன் ஃபார் கிராண்டட் முடியாது வெங்கடண்ணா அப்படின்னு ஒன்னொன்னு பார்க்கறச்சு நம்ம வி ஷுட் பி தேங்க்ஃபுல்னு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். அந்த கிருத்தஜ்ஞை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து வெங்கடண்ணாவை சம பண்ணி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, எல்லாம் வல்ல ஐயப்பனுக்கு நன்றி சொல்லிட்டு குருசாமி வெங்கடண்ணாவை கேட்குறேன். அங்குச்சா நான் கோவிலில் பிஸியாக இருக்கா, இல்லாட்டி அண்ணாவும் ஜாயின் பண்ணியிருப்பா. வெங்கடண்ணாவை சுவாமி அன்மியூட் பண்ணிக்கொண்டா. சுவாமிஜனா நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து முந்தானேத்து டிசைடட் தட் இந்த அனுபவங்கள், ஏன்னா இந்த குரூப்பில் வந்து எல்லாரும் போட்டுட்டே இருந்தாங்க இந்த மாதிரி அவங்களோட அனுபவங்கள்லாம். அப்போ இம்மீடியட்டாக வி தாட் தட் நம்மளோட சேனல்லையே வந்து இவங்கள வந்து பேச வைக்கணும் அப்படின்றது நாங்கள் 3 பேர் டிசைட் பண்ணுறச்சே. அப்போது மேக்ஸிமம் ஆஃப் 40 minutes 45 minutes ப்ரோக்ராம் தான் அப்படின்றது நாங்கள் நினச்சோம். நான் எப்போவுமே வந்து நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுன்றது வந்து தட் இஸ் வெரி ட்ரூன்றது வந்து இப்போ இந்த விஷயத்தில் கூட தெரிஞ்சுது. நானும் அங்குஜன்னா வந்து வீல் மேக் இட் ஃபார் 45 minutes மேக்ஸிமம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இதுவரைலாம் வந்து 2 hours ஆகிடுது, மோர் தென் 2 hours ஆகிருக்கு. ஸோ ஆனால் இந்த 2 hours வந்து 2 விஷயம். அதனால எப்படி போச்சு அப்படின்னா, இந்த they were talking about their experiences about the Lord and Guruswamy, Maha Guruswamy. அப்படி இருக்கச்சே அப்போ அதில் வந்து there's no end to it. ஏன்னா அது வந்து as you eat, ஒரு ஹனியை ஒரு தடவை ஒரு குழந்தை வந்து அப்படின்னு பண்ணால் உடனே வந்து அது மறுபடியும் அதை சாப்பிட்றதுக்கு வந்து நாக்க நீட்டும். அந்த மாதிரி நம்மளோட இவங்கெல்லாம் சொல்ல அந்த அனுபவம் வந்து நம்மளுக்கு இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்றது தான். தட் இஸ் ஒன் ரீசன். த செகண்ட் ரீசன் இஸ் வை we kept all of us tied to a seat அப்படின்ற ரீசன் வந்து the actual experience of those people, how they narrated it so beautifully, they had done it. So அதனால வந்து that also made என்ன சொல்ல போறாங்கன்றது அந்த ஆர்வத்தில் வந்து we were committed to sit and then hear. ஸோ நாங்கள் எப்படி வந்து அனுபவிச்சோமோ அவங்களோட சொல்றதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது மாதிரி நீங்கள்லாம் கூட கண்டிப்பாக வந்து அனுபவிச்சிருப்பீங்க. பட் இது வெரி ஃபேக்ட் வந்து வை வி ஹவ் புட் அப் திஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஹியர் இன் திஸ் சேனல் அப்படின்றது வந்து என்ன ரீசன் அப்படின்னா, தட் ஷுட் இன்ஸ்பயர் ஆல் தோஸ் ஹூ ஹாவ் நாட் பீன் டு சபரிமலா டு மேக் எ ட்ரிப் ஒன்ஸ் அட்லீஸ்ட் டு சபரிமலா அப்படின்றது வந்து அதுதான் ஒரே நோக்கம். ஸோ எப்பவுமே வந்து மகா குருசாமி சொல்வார், think of others, the Lord will think of you அப்படின்றது வந்து அவர் ஒரே ஒரு எண்ணம் அவருக்கு. ஸோ அவர் ஆல்வேஸ் he used to think about others welfare only. So naturally his welfare was taken care. His family is well settled. His sons are all settled, and then grandchildren all have come up very well. ஸோ அதனால் வந்து ஆல்வேஸ் வந்து நம்ம குருசாமி வந்து அவரோட போக எங்களுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. we had learned all from him only. இப்போ இவ்வளோ பேர் வந்து எங்கள் 3 பேரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா கிரெடிட், நாட் even a single dot of credit goes to any of the 3 of us. Everything goes only to our Maha Guruswamy, because he ensured that he blended it in such a way that in the our satsang வந்து it has to be carried over and carried far. And the same thing, what he used to like very much was to bring in more people, new people, especially those who have not seen Ayyappan, Lord Ayyappan, அதாவது கன்னி ஐயப்பன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கன்னி ஐயப்பன். And he was also very particular that ladies should be taken along with
and inspire the children also to take அப்படின்னு சொல்றதுனால தான் அப்படியே அமைஞ்சிருக்கு. நாங்கள் வந்து we never went hunting for people to come and join us, and it all happened by itself because of the pure blessings of our Maha Guruswamy. அப்படி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லேயே சுரபி சொன்ன மாதிரி 74 people is a big group, because the logistics, the accommodations, and then the food, everything arrangements all huge. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீட்டில் பண்ணாலேயே வந்து அது எவ்வளோ பெருசாக எவ்வளோ கஷ்டம்ன்றது வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து தட் இஸ் known people at home itself. When you do, you will have a lot of problems. But the unknown people who are joining us for the first time and always, who have come already, they also அவங்களும் வந்திருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து அந்த சிரமமே எங்களுக்கு தெரியல. ஏன்னா that is the one which we are doing, the function we are doing at home and other places is for ourselves. But this is being done for the sake of the Lord. So naturally அதில் வந்து எந்த சிரமமும் இருக்காது. We always enjoy doing it. And அந்த பலம் எல்லாம் சொன்னாங்க உட்கார்ந்தது, அதெல்லாம் வந்து everything pure divine கிரேஸ் தான். அதில் வந்து சந்தேகமா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, a tree years together it is going to blossom excellently அப்படின்னா அதோட விதை வந்து கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக வந்து அதை போட்டு அந்த விதத்தில் வந்து அந்த அப்படியே அந்த சீட்லேருந்து அப்படியே பியூட்டிஃபுல்லாக ஜெர்மினேட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே நின்னா பல வருஷத்துக்கு அப்படி நிற்கும். அது வந்து யார் பண்ணது அப்படின்னா நம்ம குருசாமி பண்ணது. மகா குருசாமினால தான் அது அதில் சந்தேகமே வேணாம் அப்படின்றது ஒரு தீர்மானமாக இருக்கும். அது ஒரு தடவை வந்து we are having it. That is why we have taken 17 கன்னி ஐயப்பன்ஸ். அவங்களே வந்தாங்க ஆட்டோமேட்டிக்காக. we will never say no to any கன்னி ஐயப்பன். ஏன்னா ஐயப்பன் வந்து எந்த அளவுக்கு வந்து அதில் ஆல்வேஸ் இட் இஸ் பிலீவ் தட் ஐயப்பன் வில் பி தேர் அமங் த கன்னி ஐயப்பன்ஸ், ஒன் ஆஃப் த கன்னி ஐயப்பன்ஸ்ன்றது வந்து இப்போ அதே மாதிரி தான் சிம்பிளாக சொல்ல போனால் குருசாமி வந்து எப்போவுமே என்ஷூர் பண்ணுவார், ஃபஸ்ட்டு கன்னியப்பன் தான் பஸ்ஸில் ஏறணும் அப்படின்வார். ஃபஸ்ட்டு கட்டு வந்து கன்னியப்பனுக்கு தான் கட்டணுன்றது. பிகாஸ் தட் கன்னியப்பன் குட் பி த ஐயப்பா ஹிம்செல்ஃப் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். ஸோ அது அப்படியே வந்து அவர் லெகசியை வந்து we are just continuing. We are not have added anything new or we have cut anything. பட் ஏன்னா அண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான என்னன்னா பெரிய பாதையில் வந்து we are being led by Guruswami's own son Manigandan, who is a great inspiration by himself to us அப்படின்றது சந்தேகமே வேணாம் அதில். ஸோ மணிகண்டன் ஐயப்பா வந்து எப்போ இருந்தாலும் he dedicate himself and he ensures that he sings. அந்த சிங்கிங் வந்து he makes it in such a way that we always remember our Maha Guruswamy. அவர் எப்படி பாடியிருந்தாரோ அதே மாதிரி வந்து அந்த பஜனில் வந்து Manigandan is carrying on our tradition, Guruswamy's traditions. You are just seeing on the frame that அங்கே வந்து மேலே இருக்கிறது வந்து we were talking about that Lord Rama who is more than 300 years old அப்படின்றது அந்த விக்கிரகம். அது வந்து அந்த இதில் பரம்பரையில் வந்தது தியாகராஜ சுவாமி இதில். ஸோ அதனால் குருசாமி வந்து he used to do அபிஷேகம் everything for that. அந்த அப்புறம் கீழே வந்து you can see அங்கே வெங்கட்ரமண சுவாமி பக்கத்தில் வந்து ஐயப்பன் இருக்கார். அந்த ஐயப்பன் ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட 75 years ஓல்டு. ஃபஸ்ட்டு குருசாமி அங்கே போகிறச்சே அந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு எடுத்தது. அது அதே மாதிரி அப்படியே இருக்கார் அந்த சுவாமி. அதுக்கப்புறம் அங்கே கிராஸில் வந்து ஒரு இது தெரியுது உங்களுக்கு, அதுதான் முத்ரா வடிவன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முத்ரா வடிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா உள்ளுக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு சுவாமியோட அபிஷேகத்துக்கு வந்து நெய் பாத்திரத்தை உள்ள விடுறச்சே அந்த முத்ரவடிக்கு மட்டும்தான் வந்து ஒரு இது permission is granted to go inside and lean on the rest on the shoulders of our Lord Ayyappa inside the sanctum sanctorium. அதுக்கு அப்புறம் நெய் அபிஷேகம் அதோடய விடுவா. நாங்கெல்லாம் வந்து யார் போனாலும் வந்து அந்த படியோட ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். we cannot go inside, but அந்த முதிரவடி மட்டும் உள்ளே போயிட்டு வரும். ஸோ such is the power of that முதிரவடிவு. அந்த முதிரவடிவு தான் குருசாமி வந்து இவ்வளோ நாள் வச்சுருந்தாரு. அதுதான் பெரிய பாதை சின்ன பாதை எல்லாத்துக்கும் வரும். அதனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் வந்து எங்களோட வந்து இந்த அனுபவத்தை வந்து
சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மற்றவங்க எல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட்லி பட் நாட் லீஸ்ட் நம்ம கோவிந்த ஐயப்பா வந்து எக்ஸலண்டா வந்து கோஆர்டினேட் பண்ணி பிரமாதமா பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் குருசுவாமிக்கு தான். இப்ப வந்து மணி ஐயப்பா ஆர்த்தி பண்ணுவார். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆர்த்தி பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த இவன் நம்ம முத்துவோட பையன் வந்து அதை சொல்லிட்டு இருந்தான் இல்லையா? ஸோ முத்துவோட பையன் அறிந்து மரியாமன் சொல்லணும்னு ஆசைப்படணும். ஸோ இப்ப வெங்கட இப்பதான் சொன்னார், கன்னி ஐயப்பன் குழந்தை ஐயப்பன்னா நம்ம குருசுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ ஐயப்பன் எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கணும் இப்பதான் சொல்லி அது அந்த வெங்கட ஐயப்பாவுக்கு தெரியாது. இது இந்த குழந்தை வரப்போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு முத்து இப்பதான் ஃபோன் பண்ணான். ஸோ வெங்கட ஐயப்பா சொன்னது அது ஐயப்பன் இப்ப குருசாமி சொல்லி முடிக்கிறார். அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்றான். ஸோ நான் நினைச்சேன் குழந்தை ஆர்த்திக்கு அப்புறம் சொல்லலாமா இல்ல குழந்தை சொன்னப்புறம்னு. இப்ப சொன்னப்புறம் குழந்தை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மணிகண்டன் ஐயப்பா நம்ம ஆர்த்தி பண்ணுவா. எல்லாரும் இருந்து ஆர்த்தி பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணணும். சொல்ல கண்ணா சொல்லா குட்டி பையா. தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரசிக்க வேண்டும். ஓம் சத்தியமான பொண்ணே 18ஆம் படிமேல் வாழும் வெள்ளாளி வீரன் வீரமணி கண்ணன் காசி ராமேஸ்வரம் வாணி மலையாளம் அடக்கி ஆளும் சொல்ல ஐயப்பன் சுவாமியை சுவாமி சூப்பர் வெரி குட் ரொம்ப சூப்பர். எல்லாரையும் ரட்சிப்பார் ஐயப்பன். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ரொம்ப சூப்பர். குழந்தைய மலைக்கு வந்து பண்ணுவான். இப்போ உனக்கு இதுவே நம்மளோட குரு அனுகிரகம் தான் கண்ணா. ரொம்ப சூப்பர். சோ அதோட இப்ப நம்ம வந்து அடுத்தது மணிகண்டன் ஐயப்பாவை கூப்பிட்டு நம்ம ஆர்த்தி பார்க்க சொல்லலாம். சரிங்க. சுவாமி சரணம். மணி நீ ஒரு 2 வார்த்தை சொல்லலாமே மணி நீ அப்புறம் பண்ணிட்டு ஓம் ராஜாதி ராஜாய నమస్కారం అయ్యప్ప. ఎంతో మహానుభావుడు అంతరికి వందనం. Very happy about the legacy is being continued by all our Ayyappas. Yes, of course. அனுபவம்லாம் கேட்டோம். We keep hearing it. Very, very happy. நம்ம பண்ற வெங்கட் ஐயப்பா, கோவிந்த ஐயப்பா, அங்குச்சி ஐயப்பா இதே மாதிரி ரொம்ப லாங் லைஃப் இருந்து ஹெல்த்தியா இதே மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு லெட் அஸ் ப்ரே காட். சுவாமி தேங்க்யூ ஐயப்பா. சுவாமி மாமவ மாதவ தேவா மாமவ மாதவ தேவா கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுகுல கிருஷ்ணா மாமவ மாதவ தேவா सातु जन आतारे सार्वभौमा
सातु जन आकार सार्वभौम मामव माधव देवा मामव माधव देवा अम्बुजलोचन अम्बुजलोचन कंबुसुभग्रीव अम्बुजलोचन कंबुसुभग्रीव बिम्बादरा चन्द्रबिम्बादरा साम्बेयनासाग्र लग्नसुमौदिक साम्बेयनासाग्र लग्नसुमौदिक शारद चन्द्र ललित मदना मामव माधव देवा लाली श्री कृष्ण लाली वनमाल लाली गोपाल लाली लाली परमात्मा लाली अनंदुनिकी लाली गोपाल लाली श्रुति जन प्रियम चिंतित प्रदम श्रुति विभूषणम सातु जीवनम श्रुति मनोहरम गीतलालसम हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा प्रभो शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरण चंडिके अम्बा शरण चंडिके शरण चंडिके अम्ब शरण चंडिके शरण चंडिके अम्बा शरण चंडिके शरण चंडिके अम्ब शरण चंडिके नवमोहनांगुलैन सुरसदूलु विवरमुका पाडग ना भाग्यमा नवरत्न मंडपमुन त्यागराजु विनुदाकृति पूनिन श्रीरामा कवैया राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की मारुतिराया भीमा भजनाला के दे प्रेम वायुकुमार बल भीमा भजनाला के दे प्रेम रामदूत बल भीमा भजनाला के दे प्रेम राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमानु की हर हर नमः पार्वती पतये हर हर महादेव எல்லாருக்கும் நமஸ்காரம். இது நல்லபடியா இந்த எபிசோட இங்க பூர்த்தியாருது. திருப்பி வெங்கடண்ணா சார்பிலையும் என் சார்பிலையும் அங்குச்சண்ணா சார்பிலையும் உங்க எல்லா மணிகண்டன் ஐயப்பா சார்பிலும் மகாகுருசாமி சார்பிலும் உங்க எல்லாருக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். எங்க மனசார கிருத்தஜ்ஞை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி அனுபவங்களோட நம்ம இன்னொரு எபிசோட்ல சந்திப்போம்னு சொல்லிட்டு நமஸ்காரம். சுவாமி சரணம். சுவாமி சரணம்.